ஆண்டவர் எங்களை பாதி வழியில் விடுகிற தேவன் அல்ல. ஆண்டவர் பூர்ணமாய் ஆண்டவர் பிரயாணத்தை முடிக்க பண்ணுகிற தேவன். ஆண்டவர் யாரை நம்புறணும் நம்பலையோ இல்லை தெரியல, ஆனா உண்மை நம்பி நான் வருவேன் சோப்பா. ஆண்டவர் நீர் நல்லவர். ஆண்டவர் நீர் எங்கள் வாழ்க்கைக்கு போதுமானவர். ஆனா எங்கள் வாழ்க்கைக்கு நீர் பெரியவர், நீர் நல்லவர். ஓ ரராபரகா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி, ஸ்தோத்திரவாளனே உமக்கு நன்றி. நீர் நிரப்ப முடிய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்ய முடிய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் குறுகி போகவில்லை, உம்முடைய கரம் குறுகி போகவில்லை ஆண்டவர். அன்றும் இன்றும் ஆண்டவர் என்றென்றைக்கு வாழ்க்கையில ஆண்டவர் நல்லவரா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி ஏசப்பா. ஓ ராதா ராரா ரிக்கர ரப ராதா ரஷரபதுராரிக்கி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய அன்பு குறைவில்லை ஆண்டவர். ஒரு ரரா தரா ரரா பிக்கர ரபதுராரா ரப சரபதுரி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை தேடி வருகிறவரே நன்றி, எங்களை தேடி வருகிறவரே உமக்கு நன்றி, தந்தவரே உமக்கு நன்றி. எங்களுக்காக சிலுவை ஆண்டவர் ரத்த சிந்தினவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை வாழ வைப்பவரே உமக்கு நன்றி, எங்களை வாழ வைப்பவரே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர். பிரபுக்களோட ராஜாக்களை அமர வைக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர் ஏசப்பா, நீர் பெரியவர் ஏசப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஏசப்பா, ஆண்டவரே உமக்கு நன்றி ஏசப்பா, ஆண்டவரே உமக்கு நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி இயேசுப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காக யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிடேன். என் கர்த்தர் எனக்காக யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன். சேர்ந்து என் தேவன் எனக்காக யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிடேன். என் கர்த்தர் எனக்காக யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படே. நான் அஞ்சிடேன், நான் கலங்கிடேன், நான் சோர்ந்திடேன் ஒருபோதும். நான் அஞ்சிடேன், நான் கலங்கிடேன், நான் சோர்ந்திடேன் ஒருபோதும். என் தேவன் எனக்காக யாவையும் செய்வார், நான் எதை கண்டும். என் கர்த்தர் எனக்காக யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன். தேவன் எனக்காக யாவையும் செய்வார், நான் எதை கண்டும். எனக்காக யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன். தேவன் எனக்காக யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிடேன். கர்த்தர் எனக்காக யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன். நான் அஞ்சிடேன், நான் கலங்கிடேன், நான் சோர்ந்திடேன் ஒருபோதும். நான் அஞ்சிடேன், நான் கலங்கிடேன், நான் சோர்ந்திடேன் ஒருபோதும். என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் எந்தன் இயேசு என்னை மறவா. எந்தன் சொந்தங்கள் என்னை வெறுத்தாலும் இயேசு என்னோடு என்றும் இருப்பா. என்னென்ன
துன்பங்கள் வந்தாலும் இயேசு என்னோடு என்றும் இருப்பார். எந்த சொந்தங்கள் என்னை வெறுத்தாலும் இயேசு என்னோடு என்றும் இருப்பார். என்னை நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. என்னை நடத்துவார், என் மேல் அன்பு வைத்தல்ல நீ நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. என்னை நடத்துவார், என்னை அன்பு வைப்பார். தேவன் எனக்கா யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிடே. என் கர்த்தர் எனக்கா யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன். என்னென்ன என்னை மறவா, எந்த சொந்தங்கள் என்னை வெறுத்தாலும் என்றும் இயேசு என்னோடு இருப்பார். என்னை நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. என்னை நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. தேவன் எனக்கா யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிடேன். கர்த்தர் எனக்கா யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன். தேவன் எனக்கா யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிடேன். கர்த்தர் எனக்கா யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன். நான் அஞ்சிடேன், நான் சோர்ந்திடேன் ஒருபோதும். நான் அஞ்சிடேன், நான் கலங்கிடேன், நான் சோர்ந்திடேன் ஒருபோதும். நான் அஞ்சிடேன், நான் கலங்கிடேன், நான் சோர்ந்திடேன் ஒருபோதும். நான் அஞ்சிடேன், நான் சோர்ந்திடேன் ஒருபோதும். என் தேவன் எனக்கா யாவையும் செய்வார், நான் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன். முள்ளின் மேல் என் கால்கள் நடந்தாலும் என் பாதை இயேசு கரத்தில். பெரும் காரிருள் என் வாழ்வை சூழ்ந்தாலும் தினம் வெளிச்சம் இயேசு எனக்கு. முள்ளின் மேல் என் கால்கள் நடந்தாலும் என் வாழ்க்கை இயேசு கரத்தில். பெரும் காரிருள் என் வாழ்வை சூழ்ந்தாலும் தினம் வெளிச்சம் இயேசு எனக்கு. மீண்டுமாக, முள்ளின் மேல் என் கால்கள் நடந்தாலும் என் வாழ்க்கை இயேசு கரத்தில். பெரும் காரிருள் என் வாழ்வை சூழ்ந்தாலும் தினம் வெளிச்சம் இயேசு என். எல்லா கரங்களை உயர்த்தி, என்னை நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. என்னை நடத்துவார், என்னை பாதுகாப்பார் என்றுமே. என்னை நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என்னை அன்பு வைப்பார் என்றுமே. என் தேவன் எனக்கா யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிடேன். கர்த்தர் எனக்கா யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன். என் தேவன் எனக்கா யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிடேன். என் கர்த்தர் எனக்கா யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன். நான் அஞ்சிடேன், நான் கலங்கிடேன், நான் சோர்ந்திடேன் ஒருபோதும். நான் அஞ்சிடேன், நான் கலங்கிடேன், நான் சோர்ந்திடேன் ஒருபோதும்.
நான் அஞ்சிடேன், நான் கலங்கிடேன், நான் சோர்ந்திடேன் ஒருபோதும். நான் அஞ்சிடேன், நான் கலங்கிடேன், நான் சோர்ந்திடேன் ஒருபோதும். நம்மளை நடத்துகிற நல்ல தேவன். என்னன்னு தெரில, இந்த காலையிலிருந்து இங்கே வந்ததுலேருந்து இந்த வார்த்தை தான் என் வாயிலிருந்து வருது. நிச்சயமாக நடத்துவார், நிச்சயமாக நடத்துவார். அவரை நம்பி நம்ம வாழ்க்கையை கொடுத்தோம்னா நம்ம வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக நடத்துவார். அவர் வல்லவர், அவர் பெரியவர். நமக்காக மட்டும் கிடையாது, நம்மளுடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தையும் அவர் அழகாய் நடத்துகிற தேவன். இந்த நேரத்தில் நமக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்கலாம். ஆண்டவர் என் வாழ்க்கை எங்கே நோக்கி போயிட்டு இருக்குன்னு தெரியலையே நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவருக்கு குறித்த நேரத்தில் குறித்த காரியத்தில் அழகாய் நடத்துகிற தேவன். நம்ம எல்லாரும் சேர்ந்து யாராவது ஒருவர் ஆவியில் ஏவப்பட்டவங்க இந்த நாளுக்காக விசேஷத்துக்காக இந்த நாள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கலாமே. யாராவது ஜெபம் பண்ணுவீங்களா? ஸ்தோத்திரமா. Hallelujah, 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 hallelujah. ஸ்வேமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். Hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி இயேசுப்பா. ஆமென். பேசுங்கப்பா, 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 பேசுங்கப்பா. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஒரு விஷயம் உட்காருக்கு முன்பாக இல்லை உட்காந்துட்டிங்களோ, ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் கூட நான் பண்ணிடலான்னு பார்க்குறேன். கண்டிப்பாக பலவீனமாக இருக்கிறவங்க இருப்பாங்கள்ல, இருக்கிறீங்க. ஒரு சின்ன ஒரு ப்ரேயர், ஒரு 2 நிமிஷம் கொச்சிக்காதீங்க. ஒரு 2 நிமிஷம் எழும்பி நின்று உங்களுடைய வலது கையை உங்கள் தலைக்கு மேலே வச்சு, ஆண்டவரே எனக்கு இருக்கிற பலவீனத்தை நீங்கள் மாற்றுங்கப்பா. நிச்சயமாக ஆண்டவர் நிச்சயமாக பண்ணுவார். விசுவாசிங்க. ஆண்டவர் வந்து வேதாகமத்தில் நிறைய 3.5 வருஷம் அவர் ஊழியம் பண்ணார்ல, அந்த 3.5 வருஷம் ஊழியத்தில் அவரால் குணப்படுத்தாத முடியாத வியாதியோ பலவீனதோ இருக்குதா? எதுவுமே கிடையாது. அவர் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, நீ விசுவாசிக்கிறாயான்னு கேட்டார். நம்ம எல்லாரும் தலையில் கையை வச்சு, ஆண்டவரே ஒன்று பலவீனமே இல்லையா பரவாயில்ல, ஆண்டவர் எனக்கு அபிஷேகிங்க, ஆண்டவர் எனக்கு ஏதாவது ஒரு நன்மை தாங்க. இந்த நேரத்தில் நான் வந்திருக்கேனே, ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் உபவாச ஜெபத்துக்காக நான் ஓடி வந்திருக்கேனேப்பா, என்னை வெறுமையாக அனுப்பிடாதீங்கப்பா.
ஆண்டவர் வலது கையால் நீர் என்னை ஆசீர்வதிக்க போகிற கிருபைகளுக்காய் நன்றி ஏசப்பான்னு சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலையும் கூட சப்பா ஆண்டவரே, நீர் எங்கள் தலையை ஆசீர்வதிக்கிற தேவன். எங்களுடைய இருக்கிற எல்லா பலவீனங்களும் ஆண்டவர், யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் எந்தெந்த பகுதியில் ஆண்டவர் என்னென்ன பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ எல்லாவற்றையும் தேவன் தாமே இந்த நேரத்தில் ஒரு அற்புத சுகத்தை தரப்போகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே பரியாரியாய் கர்த்தர் நாங்கள் வசனம் வாசிக்கிறோம் சோப்பா. இது எல்லாவற்றையும் செய்யப்படுற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். நீங்க இப்பொழுது உங்களுடைய கோலும் உங்களுடைய தடியும் ஆண்டவர் நீங்களோட இருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி சோப்பா. எங்களுடைய சரீரத்தில் இருக்கிற அவயங்கள் இருக்கிற எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது அப்புறம் போற கிருபைகளுக்காய் நன்றி சோப்பா, நன்றி சோப்பா. ஒருவேளை மருத்துவரால முடியாத ஆண்டவர், ஒருவேளை சோப்பா எந்த ஒரு ஆஸ்திரியாலையும் ஆண்டவர் சரி செய்ய முடியாத வியாதியா இருக்கலாம், எல்லாவற்றையும் தேவனால எல்லாம் கூடும் ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிறேன், உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை நான் விசுவாசிக்கிறேன் சப்பா. இப்பொழுதே யாரெல்லாம் உள்ளத்தில் விசுவாசத்தோடு பார்க்கிறாங்களோ எல்லாருடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர் உம்முடைய வலது கரத்தின் நாமத்தினால் இப்பொழுதே ஆண்டவரே அப்ப சேவ கிருபையில் நன்றி செலுத்துகிறோம் சப்பா. சேவ கிருபைகளுக்காக நன்றி. அப்படியே தேவனுடைய கரம் உங்கள் தலையின் மேல, உங்களுடைய சரீரத்தின் மேல, உங்களுடைய பலவீனமாக இருக்கிற எல்லா அவயங்களின் மேலையும் ஆண்டவருடைய கரம் நிறைவா இருக்க போற ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். இந்த நேரத்திலையும் கூட ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கிறதுக்காக நம்ம ரெடியாகவும். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நல்லவரே, நீர் வல்லவர் ஆண்டவரே, வல்லவர். இந்த நேரத்தில் நான் எடுத்துக்கொண்ட ஆதாரமாக ஒரு சில வசனங்கள் என்னன்னா, ரோமர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ரோமர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எழுந்திருக்கத்தக்க போதும் போதும் போதும். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். எப்படி நடக்கணும்? நித்திரிட்டும் என்ன பண்ணணும்? எழுந்திருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை, நம்மளுடைய செல்ல பிள்ளையாவே இருக்கட்டும், காலையில் 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்துச்சு, நம்ம என்ன பண்ணுவோம்? அடிச்சு எழுப்போம். அதே இது நம்ம அடிச்சு எழுப்போம், அப்பா என்ன பண்ணுவார்? உதச்சி எழுப்பார். அப்படி தானே? அது அந்த அனுபவம் இங்கே பார்த்துருக்கீங்களா? வீட்டில் பார்த்துருப்பீங்க. 10 மணிக்கு மேலே ஒரு பிள்ளை தூங்கிட்டு அந்த பிள்ளையால் அந்த வீட்டுக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லைன்னு அர்த்தம். அப்போது ஒரு பிள்ளை நார்மலாக நம்முடைய தேவ பிள்ளைகள் என்ன பண்ணணுமா? காலையில் இருட்டோட எழும்பி, ஆண்டு எப்படி இருட்டோட எழும்பி போய் ஜெபம் பண்ணாரோ அது நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுக்கு தூக்கம்லாம் ஒரு பக்கம்தான். நம்ம காலையில் எழும்பி ஜெபிக்கிறவர்களை நம்ம என்ன பண்ணணும்? காணப்படும். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நித்திரையை விட்டு என்ன பண்ணணும்? எழும்பணும். நித்திரை வீட்டில் நம்ம இருந்துட்டோம்னா நம்மளோட சத்ரு எப்போ வருவான்னு நமக்கு தெரியாது. வசனம் சொல்லப்பட்டிருக்கு, சாத்தான் என்ன பண்ணுவானா? கலைகளை விதைச்சிட்டு போயிடுவானா. நம்ம தூங்கி நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டுன்னா, நான் சொல்கிறது சரீரப்பிரகமான தூக்கம் கிடையாது, ஆவிக்குரிய பிரகாரமான தூக்கத்தை நான் சொல்கிறேன். சரீரம் முழிச்சிருக்கு. இப்போ கூட நீங்கள் பாருங்கள், ஒரு சிலரெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு இருக்கீங்க, இங்கே தான் இருக்கிறோம், ப்ரெசன்ட் இங்கே தான் இல்லையா? ஆனால் ஒரு சிலர் இங்கே, நீங்களாம் கிடையாது, ஒரு சில சபையில் நான் சொல்கிறேன், உங்களை நான் சொல்லுவேண்ணா, சார் நீங்கள் அப்படி நீங்களாம் ஆண்டவருடைய இந்த தட்டில் வச்சு சுமக்க வேண்டிய ஆள், நீங்களா அப்படிலாம் கிடையாது. ஆனால் அந்த ஒரு சில சபையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களோட என்ன எனக்கு தெரியுமா இருக்கும்? இன்றைக்கி காலையில் அப்பா சிக்கன் வாங்கிட்டு வந்தாரே, அம்மா மீனை கட் பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சே, இன்றைக்கி எங்கள் அப்பா கொழுப்பெல்லாம் வச்சு ரொம்ப செஞ்சுட்டு இருந்தாரே, ஏதோ இன்றைக்கி வீட்டுக்கு போட எப்படா முடிப்பாங்க, 1 மணி எப்படா ஆகும், நான் வேறு இன்றைக்கி காலை உபவாசத்தில் வந்துட்டேன், ஐயோ என்னதான் இங்கே இருந்தாலும் அங்கே எங்கள் அம்மா பிரியாணி வச்சுருப்பாங்களா, அப்படியே மைண்டில் போயிட்டுருக்கோம். ஒன்று. இன்னொன்று, நம்ம இங்கே வந்திருப்போம், வீட்டில் உள்ள நினப்பை விட வேறு ஏதாவது நினப்பு இருக்கும். இன்றைக்கி ஊட்டியில் எப்படி இருக்கும்? யாராவது ஒருத்தவங்க உங்களோட ரிலேஷன் யாராவது இங்கே போயிருப்பாங்க, ஊருக்கு போயிருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி சங்கரங்கோயில் தென்காசி மாவட்டத்தில் லீவான். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எதுக்கு லீவுன்னு தெரில, இதுக்கு லீவு. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த வரிசையாக வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வரைக்கும் லீவு, தெரியும்ல, திங்கட்கிழமை வரைக்கும் லீவு. இப்போ 4 நாள் இங்கே டூர் போயிருப்பாங்க. நம்ம அந்த கூட்டத்தில் இல்லாமல் போயிட்டோமே, நம்ம போக முடியலையே, வேனில் ஒரு சீட்டு இருந்துச்சே, நம்ம எஸ்கேப் ஆகி போயிருந்தோம்னா சூப்பராக திங்கட்கிழமை சாயந்தரம் என்ன பண்ணலாம். ஆனால் இருக்கிறது எங்கே? ஆண்டருடைய பரிசுத்த ஆலயத்தில், ஆண்டருடைய சமூகத்தில் இருக்கிறோம். எங்கே இருக்கிறோம்? ஆனால் மைண்ட் எங்கே இருக்குது? ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. அப்படி இருந்தால் இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நித்திரையை விட்டு நித்திரையில் இருக்குன்னு அர்த்தம். நித்திரை நம்ம தூங்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம். எதில்? ஆவிக்குரிய இதில். அப்போது அப்படி தூங்கிட்டு இருந்தோம்னா நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாது, நம்மளோட வாழ்க்கையில் அற்புதம் செய்யவே முடியாது. ஏன்னா நாம் எழும்பினாதான் ஆண்டு அற்புதம் செய்ய முடியும்.
நம்ம எழும்பாம ஆண்டவர் அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, என் வாழ்க்கையில் அப்படி செய்யுங்க, என் வாழ்க்கையை அசைங்க, என் வாழ்க்கை குலுக்குங்கன்னா எங்கே போய் குலுக்கு பாட்டு நீ எந்திரிப்பாம ஆண்டவர் சொல்றது தெளிவாக புரியுதா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறது முக்கியம் கிடையாது. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஃபுல் ஆவி, ஆத்மா, சரீரம் 3 இருக்குதாங்கிறது முக்கியம். அந்த நித்திரை விட்டு நம்ம எழும்பி இருந்தோம்னா நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் வசனம் உங்களுக்கு தெரியும்ல, 2-3 நாமத்தினால் கூடி ஜெபிக்கிறீர்களோ மத்தியில் நான் என்ன பண்ணுவேன்? வாசமாக இருப்பேன் நான் வசனம் இருக்குல்ல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வசனத்தை பார்த்து? எப்படி நம்ம யோசிச்சிருப்போம்? ஒருத்தன் ஜோமனா நடக்காது போல், அப்போ 2-3 என்ன பண்ணணும்? சேர்ந்து ஒரு மணமாக என்ன பண்ணணும்? அப்படியே ஜோமனோம்னா இந்த கட்டடம் அப்படியே குழுங்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம்ல. ஆனால் உண்மைகளை சொல்லப்போனால் அது ஒரு அர்த்தமாக இருந்தாலும் கூட நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நம்மளுடைய சரீரத்தில் 3 விதமான அவயங்கள் இருக்குது, 3 விதமான கரு இருக்குது. ஒன்றுனது ஆவி, ஆத்மா. ஆமாம், இந்த ஆவி என்ன பண்ணுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்துருக்கிறது ரொம்ப வாஞ்சிக்குமா. ஆவி என்ன பண்ணும்? ஆண்டவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கும், ஆண்டவர் சமூகத்துக்கு போகணும்னு சொல்லும், சபைக்கு போகணும்னு சொல்லும், பாஸ்டர் கூட எங்கேயாவது ஊழியத்துக்கு போகணும்னு சொல்லும், ஏதாவது ஆண்டவருடைய காரியத்துக்கு என்ன பண்ணுமா? அந்த ஆவி ரொம்ப உற்சாகமாக இருக்குமா. ஆனால் அந்த ஆத்மாவும் மாம்சம் இருக்குல்ல, அது கொஞ்சம் சோர்ந்து போய் தான் இருக்கும். மாம்சம் படும் மோசம், அது இந்த மண்ணை நோக்கி போயிட்டு இருக்கும், மண்ணை தேடி மண்ணுக்கு இச்சைகளை பார்த்து அந்த ஆசை இந்த ஆசைன்னு போயிட்டு இருக்கும். ஆனால் அந்த ஆத்மா ஆவி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆத்மா என்ன பண்ணிடும்? ஆவியோடு ஒட்டிக்கும். இப்போ எத்தனை பேர் ஆயிடுச்சு? ஆவியும் ஆத்மாவும் சேர்ந்துருச்சு. இப்போ 2 சேர்ந்துட்டுனா இந்த மாம்சத்துக்கு வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும். போகலான்னா விட மாட்டான். ஐயோ இவன் தூங்க வைக்கலான்னு பார்த்தா இவன் என்ன பண்ணுறான்? காலையில் எழுந்திரிச்சு அலையில சொல்லிட்டு இருக்கானே, நம்ம எந்திரிச்சிருவோம், வேறு வழி இல்லை, எழும்பிடுவோம். கண்டிப்பாக மாம்சமும் சேர்ந்துடும். இது ஆவி மட்டும் உற்சாகம் உள்ளது. ஓகேயா? இப்போ மாம்சத்தோட இச்சை அதிகமாக இருக்குது. மாம்சம் கண்ணு அந்த ஒரு சில காரியங்கள் சொல்லுவாங்கள்ல, எண்ணத்தை உடுப்போம் இன்னத்தை உண்போம் சொல்லி வசனம் இருக்குல்ல, அதை நான் எப்படி திரும்ப எடுத்துக்கிட்டேன்னா, ஒரு கடைக்கு நம்ம போகிறோம், முன்னாடியெல்லாம் அந்த ஆக்சுவலாக வசனம் எப்படிப்பட்ட வசனம்னா, நாங்கள் என்னத்தை உண்போம் என்னத்தை உடுப்பி தான் ஆக்சுவலாக மீனிங். ஆனால் உண்மை இப்பொழுது நிலவரம் என்னென்னா, ஒரு கடைக்கு, ஒரு ஜுவல்லரி ஷாப்போ இல்லை ஒரு டெக்ஸ்டைலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா, அங்கே நம்ம போன உடனே காலையில் போன டைம் 9 மணியாக இருக்கும். டக்குன்னு டைம் போகிறது தெரியாது. என்னடா 4 மணி ஆச்சு சாப்பிடலை, 4 மணி ஆயிரும். கூட போனவங்க தான் பாவம். இது இங்கே ஒரு சில பெரிய கடைக்கில் நீங்கள் போனீங்கன்னா கணவர்மார்கள் என்ன பண்ண தெரியுமா? அவங்களுக்கு ஒரு சேர் போட்டு வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? குழந்தைய வச்சுட்டு அது குழந்தைக்கு பாலும் கொடுத்துட்டு அது குழந்தைக்கு செரலாக்கும் ஊட்டி கொடுத்துட்டு உட்காந்துருப்பாங்க. என்னன்னு கேட்டால் காலையில் வந்தேன் பிரதர் அப்படிம்பார், நூற்ற சொல்வார் நெய்த்தா வந்துட்டேன் பிரதர் அப்படிம்பார். விஷயம் என்னென்னா, உள்ளக போயிட்டா அங்கே உள்ள சேர் பார்க்கும்போது என்னத்தை உடுத்துவோம், ஆஹா ஹோட்டலுக்கு போனால் என்னத்தை சாப்பிடுவோம், இப்படி போயிடுச்சு. அப்போ இது என்ன நோக்கி போகுதுன்னா, மாம்சத்து கிரியைகள் போகுது, மாம்ச இச்சை, மாம்சம். அப்போ மாம்சம் தலை ஓங்கி இருந்துச்சுன்னா இந்த ஆவி என்ன பண்ண முடியாது? ஒன்றுமே செய்ய முடியாது. ஆத்மா மாம்சத்தோடு சேர்ந்துடும். அப்போ ஆண்டோடைய கிரியை அங்கே என்ன பண்ணாது? நடக்கவே. அப்போது ஆவி உறுதியாக இருந்துச்சு அப்படின்னா ஆத்மா என்ன பண்ணும்? ஆவியோடு சேர்ந்துட்டுனா 2 பேர் ஒருமனப்பட்டா அங்கே ஒரு பெரிய அசைவே உண்டாகும். தேவனுடைய கரம் அப்படி தான், தேவனுடைய வசனம் அப்படி தான் சொல்லுது. நம்ம தனியாக ஜோமனம் நடக்காதா அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்கள் ஒருமனமாக உங்களுக்குள்ள இங்கே நம்ம ப்ரெசண்ட் மாம்சம் இங்கே இருக்குது, ஆனால் நம்மளை ஆத்மா எங்கேயோ அப்படியே அலையாத இளைப்பாராமல் அப்படியே போய்கிட்டு இருக்கு. அதை கொஞ்சம் கொண்டு வந்துட்டோம்னா ஆவி உற்சாகம் உள்ளது, அது இங்கே தான் இருக்கும். சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ உங்களுடைய காரியங்கள் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆண்டவருக்குள்ளாக ஒருமனமாக நம்ம இருக்கும்போது நித்திரை விட்டு என்ன பண்ண எழும்ப முடியும். நித்திரையில் இருந்தோம்னா அற்புதம் நடக்காது. அப்போ நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். நான் முதற்கொண்டு என்ன பிரதர் எல்லாருமே ஆசைப்படுறோம், அற்புதம் வேணும், என் வாழ்க்கையில் அற்புதம் வேணும். அது எப்படி வேணும்? வானத்தின் பழக்கடைகளை திறந்து அப்படியே பொத்துட்டு விழுகணும்னு நம்ம நினைக்கிறோம்ல, அப்படி பொத்துட்டு விழுகணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நித்திரை விட்டு என்ன பண்ணணும்? எலும்பிதான் ஆகணும். எலும்பாமல் வானத்திலேருந்து கல் தான் விழுகும், ஆசீர்வாதம் வராது. அப்போ நம்ம இந்த காலை வேளையில் இந்த உபவாச ஜெபத்தை நான் யோசிக்க வேண்டிய காரியங்கள் என்னென்னா, ஆண்டவரே நான் நித்திரையில் இருக்கிறேனா, நான் நித்திரை எழும்பணும் சோப்பா. சரிங்களா? இந்த நாள் தலைப்பு நான் ஒன்று சொல்கிறேன், காலத்திற்கு முன் செயல்படணும். ஏன் தெரியுமா? நித்திரை எழும்பணும், ஒரு காலம் வருது, அந்த காலத்திற்கு முன் நம்ம என்ன பண்ணணும்? செயல்படும். இன்னைக்கு நான் தலைப்பு நான் கொடுக்குறேன் அப்படின்னா இதுதான் இந்த செய்தி ஒன்று தலைப்பாக இன்னைக்கு இருக்கும். காலத்திற்கு முன் செயல்படணும். வேதாகமத்தில் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, காலத்துக்கு முன் என்ன பண்ணாங்க? செயல்பட்டாங்க. நிறைய நபர்கள் நீங்கள் ஒரு சில டைலாக் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளுடைய 4 வருஷம் முன்னாடி, 2024 தானே இப்போ, 4 வருஷம் முன்னாடி விழித்திரு தனித்திருன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டிருப்போம். கண்டிப்பாக இந்தியாவில் இருக்கிறதுல உலகத்திலேயே இந்த வார்த்தை அழகாக துணிச்சிட்டே இருந்திருக்கும். ஏன்? கொரோனா. எடப்பாடி பழனிசாமி நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணார்? விழித்திரு தனித்திரு சொல்லிட்டே இருந்தாரா? ஏன் அப்படி சொன்னார்?
கொரோனா வெளியில் இருக்குடா, ஓடிடாத, விழிப்பாரு. அதே சமயம் தனித்து இரு, நீ கூட எவனையும் கூட்டு போயிடாத. நீ எங்கே தொட்டனா உடனே என்ன பண்ணு, கையை போட்டு கழுவு. நமக்கே அருவருப்பாக என் கையில் இடடா இருக்குது அப்படின்னா போட்டு கழுவிட்டு இருப்போம். நம்ம சொல்லுவாங்களே, இப்போ எங்கேயாவது நீங்கள் ஒரு அருவருப்பான இடத்துல கை தொட்டிங்கன்னா உடனே நம்ம கழுவோம்ல, அது மாதிரி அந்த டைமில் நம்மளுடைய கையே நமக்கு எப்படி ஆயிடுச்சு, அருவருப்பா நம்ம கழுவி 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 நமக்கு ரேகெல்லாம் போயிட்டானு தெரில, அந்த அளவுக்கு நம்ம கழுவி இருப்போம்ல. அதில் இப்படி கழுவணும்லாம் சொல்லி என்ன பண்ணாங்க, சொல்லி கொடுத்தாங்க. அப்போ விழித்திரு தனித்திரு அப்படிங்கிற டயலாக் அப்போ நமக்கு என்ன பண்ணாங்க, நிறைய பேருக்கு சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு ஸ்கூலில் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, சொல்லிக் கொடுக்க தான் ஆரம்பித்தாங்க. அதே இது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் விழித்திருக்க வேண்டியதாக இருக்குது. எதுலலாம் நம்ம விழித்திருக்கணும் அப்படின்னா, அதில் அது சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வேதாகமத்தில் ஒரு 5 நபர்களை மட்டும் எப்படி அவங்க காலத்திற்கு முன் செயல்பட்டாங்க, காலத்திற்கு முன் எப்படி செயல்பட்டாங்க, எப்படி ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை அவர் செஞ்சார் அப்படின்னு நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். முதலாவது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமே. போதும். இங்க என்ன நடக்குதுன்னா, இங்க ஒரு சம்பவம் நடக்க போகுது. என்ன சம்பவம் நடக்க போகுது, சோதோம் என்ன பண்ண போறாங்க, அழிக்கிறதுக்காக தூதர்கள் வந்துட்டாங்க, அழிக்கலாம் வந்துட்டாங்க. இப்போ நான் இங்க சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இதுதான். நமக்கு தெரியும் இது தப்பு செய்யக்கூடாதுன்னு நமக்கு தெரியும், இந்த காரியங்கள் நம்ம வீட்டில் நடக்கக்கூடாதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்சுட்டு நம்ம அமைதியாக இருந்தோம்னா அது கண்டிப்பாக மேற்கொண்டு தான் ஆகும். ஆனால் இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த அதிகாரத்தை முதல் வசனம் வாசிக்கும் போது வாசிங்களேன், முதல் வசனம் 18:1. பின்பும் கர்த்தர் போதும் அவன் உட்கார்ந்து கீழே வாசிங்க. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். சரி, பகலின் உஷ்ணமான வேளையில் யார் வரா, தூதர்கள் வராங்க. இதுக்கு வராங்க, சங்காரம் பண்ணுறதுக்காக வராங்க. எதை, சோதம் குமாராவை. அவங்களுடைய பாவம் என்ன இது, ரொம்ப பெருத்து போயிருக்கு. அந்த பாவத்தை என்ன பண்ண முடியல, ஆண்டவரால் கண்ணோக்கி பார்க்க முடியல. இதே தான் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு, நான் மனுஷனை உருவாக்குனது மனஸ்தாப ஆண்டவர் படுறாரு, நான் மனுஷனை ஏன்டா உருவாக்குறேன்னு ஆண்டவர் நினைச்சார். இதே சம்பவம் தான் இங்கேயும் நடக்குது. ஆபிரகாம்கிட்ட அவனுக்கு என்ன, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, வேதாகமத்தில் ஆபிரகாமை ஆண்டவர் எப்படி கூப்பிடுறாரு, என் சிநேகிதனேன்னு கூப்பிடுறாரு இல்லை? அந்த மாதிரி நம்மளால கூப்பிடணும்னு ஆசை இருக்குல்ல, எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது, ஆண்டவர் என்னை பார்த்து சிநேகிதனேன்னு சொல்லணும். நம்ம உலகத்தில் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஏதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு சொல்லி ஒரு டே உண்டுல்ல, அந்த டேயில் நம்ம என்ன பண்ணுவோம், தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம அனுப்பிட்டு இருப்போம். ஹாய் அவன் எங்கே சாப்பிட்டு இருப்பான், எங்கடா இருக்கானா, நான் வீட்டில் தூங்கிட்டு இருக்கேன் அப்படிமா. அவனை நம்பி நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், ஹாய்டா நாங்கள் பழைய சாப்பிட்டுருக்கேன்டா, நீ வேறு இடம் கூப்பிடுவோம். ஆனால் அவன் அங்கே நல்ல பிரியாணி சாப்பிட்டு இருப்பான். ஒன்றுத்துக்கு இல்லாத ஃப்ரெண்டு நம்ம என்ன பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லியிருப்போம். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஃப்ரெண்டாக இருந்தாருன்னா அவர் எல்லாவற்றையும் நமக்கு என்ன பண்ணுவார், நம்ம ரகசியங்களை சொல்வார். வசனம் சொல்லப்பட்டிருக்குது, நான் ஆபிரகாமுக்கு என்ன பண்ணுவேன், ரகசியங்களை நான் செய்ய போகிறத ஆபிரகாமுக்கு மறைப்பேனோங்கிறார். அப்போ என்ன அர்த்தம், ரகசியங்கள்லாம் ஆண்டு சொல்வார்னு அர்த்தம். அப்போ இங்கே ஆபிரகாம் என்ன பண்ணுறாருன்னா, பகல் அவர் எதுக்காக அவனை சிநேகிதன்னு சொன்னாருன்னா, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் எப்பெல்லாம் வருவாரோ அந்த டைம் அவனுக்கு தெரியும், அந்த டைம் எப்படி வருவாருன்னு தெரியும். பகலின் குளிர்ச்சியான வேலையில் வருவாருன்னு இருக்குன்னா ஆண்டவருடைய மனசு எப்படி இருக்குன்னு அர்த்தம், மகிழ்ச்சியாக இருக்குன்னு அர்த்தம், மகிழ்ச்சியான காரியத்தை சொல்ல போறாருன்னு அர்த்தம், மகிழ்ச்சியான நிலையில் ஆண்டு இருக்காருன்னு அர்த்தம். பகலின் உஷ்ணமான நேரத்தில் ஆண்டு வராருன்னா அவர் எப்படி இருக்காருன்னு அர்த்தம், கோபமாக இருக்காருன்னு அர்த்தம். இவர் எங்கே எப்போ வர்றாரு ஆண்டவர், பகலின் உஷ்ணமான வேலையில் வரார். இங்கே பழைய ஏற்பாட்டில் எங்கெங்கெல்லாம் நீங்கள் தூதரானவர் நீங்கள் வாசிக்கிறீங்களோ அதை யாரை குறிக்குது, இயேசுவை குறிக்குது, அது தெரியும்ல, இருக்குது. அப்போ விஷயம் என்னன்னா, இங்கே அவங்க எப்போ வராங்கன்னா பகலின் உஷ்ணமான வேலையில் வராங்க. அப்போ உஷ்ணமான வேலை, கோபத்தின் அந்த ஆண்டவர் அப்படி கண்ணெல்லாம் கோபத்தில் இருந்துக்குன்னு நினைக்கிறேன். ஆபிரகாம் பார்த்தோன்னே ஆண்டவரேன்னு சொல்லி என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு மெதுவாக ஆண்டவர் என்ன பண்ண, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெரிய ஜாதியை மாற்றேன் அப்படின்னு வரிசையாக சொல்லிட்டு சாராய் சொல்கிறார், நகைக்கிறதுலாம் காரியம் நடக்குது. அதுக்கு கீழே வாசிக்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்த விட்டு அவங்க கிளம்பலான்னு போகும்போது அவன் கேட்குறான், ஆண்டவரே எங்கே அப்படிங்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், நாங்கள் என்ன பண்ணுறோம், சோதம் குமார் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். எதுக்கு, ஏன்னா அங்கே யார் இருக்கிறா, லோத் இருக்கார். இங்கிலீஷில் லாட் அப்படிம்பாங்க. லோத்துக்கு என்னது இங்கிலீஷில் லாட், LOT. லாட்னா என்னது அர்த்தம், லாட்னா அதிர்ஷ்டம், லாட்ரி டிக்கெட் இருக்குல்ல, லாட்ரி, அந்த மீனிங் தான். ஆனால் தலைவர் எங்கே இருக்கார், இப்போ சோதங்குமாரில் இருக்கார். சோதங்குமார் நல்ல டெசுமா, அதுக்கு கொஞ்சம் வசனத்துக்கு முன்னாடி போட்டிருக்குது. அது எப்படி இருக்குமா, ஆண்டருடைய கர்த்தருடைய தேசத்தை போல அவர் கண்ணுக்கு தெரிஞ்சான். யார் கண்ணுக்கு,
லோத்தோட கண்ணுக்கு எகிப்தை போல தெரிஞ்சிச்சான். வசனம் இங்கே வாசிக்கலாம் அப்படின்னா அது எடுத்துகிட்டு வரல. அது வசனம் சொல்லப்பட்டு அந்த முன்னாடி இங்கே 13ஆம் அதிகாரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். 13ஆம் அதிகாரம் எடுத்து பாருங்க. 13ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமம் அவன் கண் நோக்கி அவன் கண் திறந்து பார்க்குறான். பார்க்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 12ஆம் வசனம் வாசிங்க. சாரி 12 இல்லை, ஸ்தோத்திரம். 10 வாசிங்க. ஆமென். கர்த்தர் சோதோமையும் குமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் போலவும் இருந்தது. அப்ப லோத்து தெரிந்து கொண்ட இடம் எப்படிப்பட்ட இடம்? செழிப்பான இடம். தலைவர் இப்ப போயிடாச்சு. இப்போ அவனுக்காக யார் நிற்கிறா? இப்ப திறப்புல ஆபிரகாம் நிற்கிறார். நான் ஒன்று சொல்றேன், ஆபிரகாமுக்கு இது நேரம். சப்போஸ் ஆபிரகாம் விட்டுருங்க, நம்ம அந்த இடத்துல இருக்கிறோம், நம்ம என்ன பண்ணுவோம்? அவனை செத்தரா, நீ உன்னை ஆண்டு அழிக்கட்டும், என் கூட தானே வந்த, எங்கள் அப்பா சொன்னார் நீயா தான் போகணும்னு சொன்ன, நீயா தான் ஒட்டிட்டு வந்த, நானும் உன் கூட வருவேன்னு வந்தல. அப்போ ஒட்டிட்டு வந்தால் கடைசி வரைக்கும் வரணும் தானே? நீயே சண்டை போட்ட, நீயா செழிப்பை நோக்கி போயிட்டியே, உனக்கு வேணும். அப்படி தான் நம்ம நினைப்போம். உண்மை மனுஷன்னா அப்படி தான் நினைப்போம். மனசில் மனசிட்டு ஆண்டவர் அப்படியே ஆண்டவர் அவனை மட்டும் இல்லை ஆண்டவர் மொத்தமாக ஒன்றும் இல்லாமல் வைக்கிறீங்க ஆண்டவர் நம்ம சொல்லுவோம். என்ன சொல்கிறீங்க? மனுஷன் அப்படி தானே பண்ணுவோம். ஆனால் இங்கே ஆபிரகாம் மனசு அப்படி அங்கலாய்க்குது. ஏன் அப்படின்னா, என்னதான் அவன் தவறு செஞ்சுருந்தாலும் அவன் யார்? என்னுடைய சொந்தம். அவனுக்காக திறப்பில் நிற்கிறான். யார்? அவனுக்கு தெரியும், இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா, இந்த காலத்தில் நான் நித்திரையாக இருந்தேன்னா கண்டிப்பாக லோத்து என்ன ஆயிடுவான். அவனுக்கு சோதோகுமாராவை அழிக்கிறதுல தப்பு அவனுக்கு தெரியல. அழிச்சுக்கோங்க ஆண்டவர், அங்கே உள்ள ஜனங்க ஓகே. அவனுக்கு தேவை லோத்தின் குடும்பமும். ஆண்டவரே, அவனுக்கு அதை டேட்டா சொல்ல முடியல, ஆசீர்வதிங்கப்பா அவங்களை காப்பாற்றுக்கமா சொல்ல முடியல. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவர்கிட்ட இப்பெல்லாம் நம்ம பேசுறதுக்கு பழகிக்கணும். டேரக்டாக ஒரு சில காரியங்களை சொல்ல முடியலன்னா இன்டேரக்டாக நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட தெரிவிக்கணும். அவன் சொல்கிறான், ஆண்டவரே ஒரு 50 நீதிமான்கள் நிமித்தமாய் நீங்கள் அழிக்காமல் இருப்பீங்களாப்பா? ஆண்டு சொல்கிறேன், அழிக்க மாட்டேன். ஏன் இந்த 50? நான் அப்போ 45 5 குறைவாக சொல்கிறேன். அப்போ 40 30 20 10ன்னு வரான் இல்லையா? எதுக்காக அப்படி 50 எண்ணிக்கைக்கு போனான்? யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்குதா? ஏன் போனான்னா, வசனம் சொல்ல 13ஆம் அதிகாரத்தில் ஒரு 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் நினைக்கிறேன் சம்திங் சொல்லும் போது போட்டிருக்குது, ஆபிரகாமுக்கு ஈக்குவலாக யார் இருந்தாள்? லோத்தும் அவனுடைய ஆஸ்திகளும் இருந்துச்சு. அப்போ ஆபிரகாமுக்கு ஒரு 300 350 வேலையாட்கள் இருக்கிறாங்கன்னா லோத்துக்கும் இருந்தாங்க. அப்போ 2 பேருடைய ஆஸ்திகள் பூமி என்ன பண்ண முடியல, தாங்கிக் கொள்ள முடியல, அந்த அளவுக்கு பெருக்கமாக இருந்துச்சு. இதுதான் ஆண்டவர் என்ன ஆபிரகாம் நினைச்சிட்டு சொல்றான், கண்டிப்பா லோத்தோட வீட்டிலேயே 350 பேர் இருக்கான். அந்த 350 பேருக்கு நான் எப்படி பலி செலுத்துவேன்னு தெரியும். நான் எப்படி என்னுடைய ஆண்டவரை என்னுடைய தேவனை நான் எப்படி ஆராதிப்பேன்னு அவங்களுக்கும் தெரியும். அப்போ என்னுடைய முறைமையில் என்னென்னு அவனுக்கு கண்டிப்பாக அவன் ஆண்டவரை என்ன பண்ணியிருப்பான்? மறுதளிச்சிருக்க மாட்டான். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? ஆண்டவர் அது 350 50 பேர் கண்டிப்பாக இருந்திருப்பான். ஆண்டவர் ஒரு 50 நீதிமான்கள் நிமித்தமாய் ஆண்டவர் சொல்கிறார், நீ நினைக்கிற மாதிரி ஒன்று இல்லைடா அப்படிங்கிறார். இல்லைன்ட்டார். திரும்பி சொல்கிறேன், ஆண்டவர் 5 நீதிமான் குறைவா, ஒரு 45 இல்லைன்னு. அப்புறம் அவனுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னா, அங்கே இத்தனை பேர் இருந்தாங்களே, யாருமே நீதிமானம் இல்லையா? அப்படி 40 ஆகுது, 30 ஆகுது, 10 ஆகுது. 10 வந்ததுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, அதுவும் அப்புறம் விட்டாச்சு. இப்போ விஷயம் என்னன்னா, அவன் நினச்சது ஒன்று, அங்கே நடந்தது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? அங்கே போகிறார் இல்லை, அந்த சோதோம் அதுக்கப்புறம் அழிச்சாலும் லோத்தின் குடும்பத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ரட்சிக்கிறார். அதுக்கு என்ன காரணம்? அதான் நமக்கு வேணும். இப்போ ஆண்டவர் சும்மா பார்க்குறவர்கள். இப்போ நம்ம வந்திருக்கிறோம்ல, இங்கே நம்ம வந்திருக்கிறோம், எல்லாருக்குமே பெட்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ கலெக்டர் ஆஃபீஸ்க்கு நீங்கள் போகிறீங்க, நம்ம கலெக்டர் ஆஃபீஸ்க்கு நீங்கள் போய் ஒரு மனு கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், எங்களுடைய தெருவில் தண்ணி வரல அப்படின்னு சொல்லி மனு கொடுத்தீங்கன்னா நீங்கள் மட்டுமா போவீங்க? உங்கள் தெரு ஃபுல்லாக கையெழுத்து நீங்கள் எப்படியே வாங்கிடுவீங்க. அப்படியே போடலானவங்க நாங்கள் நம்ம என்ன பண்ணோம்? நொட்டங்கையில் கையெழுத்து நம்ம போட்டுருவோம். போட்டுட்டு நம்ம என்ன கொண்டு கொடுத்துருவோம்ல. கொடுத்துட்டா அந்த கலெக்டர் வர மாட்டார். யார் அனுப்புவார்? அங்கே யாராவது ஒருத்தங்க அசிஸ்டன்ட் இருப்பாங்க, அவங்க அனுப்புவாங்க. வந்து உண்மையாகவே அவங்க சொல்கிற உண்மை தானே பார்ப்பாங்கல்ல. பார்க்க வரும்போது உண்மைனா மட்டும்தான் என்ன நடக்கும்? அவர் நம்ம சொன்ன பெட்டிஷன் படி நடக்கும். அப்படி உண்மையாக இல்லைன்னா நடக்காது. திரும்ப மேலே கேஸ் போடுவாங்க, ஏதாவது ஒன்று சம்திங் பண்ணுவாங்கல்ல. அதே மாதிரி ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்க நமக்கு எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையில் நம்ம வந்திருப்போம். எல்லாருக்குமே ஒரே தேவைகள் இருக்குன்னு சொல்லவே. இப்போ தம்பி எடுத்துட்டா தம்பிக்கு என்ன பண்ணுவாப்ல, இந்த ஏஜில் என்ன தேவையோ அந்த தேவை தம்பிக்கு இருக்கும். இப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். ஆண்டவரே நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் என் மகளை, அந்த மகளை நல்லா பாதுகாத்துக்கோங்க, அந்த தேவைகள் இருக்கும். ஒரு சிலருக்கும் வயசான இருக்கும், மேரேஜ் ஆகிறவங்க, மேரேஜ் ஆக போகிறவங்க, அப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் குழந்தை இல்லாமல் இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பெட்டிஷன்ஸ் இருக்கும்.
ஒவ்வொரு ஜெப குறிப்புகள் இருக்கும். இப்போ ஜெப குறிப்புகளோட வந்திருக்கிறோம்ல, ஆண்டவர் நம்ம ஜெப குறிப்புகளை மட்டும் பார்க்கிறவர் கிடையாது, நம்மளையும் அவர் பார்க்கிறார். சொல்கிறது புரியுதா? ரொம்ப கவனமாக கவனிக்கணும். நான் சொல்கிற சத்தியம் வந்து நான் இன்னைக்கு காலையில் 3 மணிக்கு எழும்புனது. 3 மணிக்கு எழும்பி நிற்கிறேன். இதுக்காக சொல்லலை. ஏன்னா எனக்கு எப்பயுமே நம்ம மனசில் எப்பயுமே நான் நினைக்கிறது என்ன தெரியுமா, நான் இங்கே நிற்கிறது எவ்வளவோ 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ நிற்பேன். ஆனால் நிற்கும் போது நீங்கள் என்னை வந்திருக்கீங்களா, சமூகத்துக்கு வந்திருக்கீங்க, வந்திருக்கிற உங்களை வேஸ்ட்டாக அனுப்பக்கூடாது. ஆண்டவர் தர்ற வார்த்தையை கொடுக்கறதுக்காக நான் அங்கே வந்து நிற்கேன். நான் வந்து பெரிய ஆளெல்லாம் கிடையாது, நான் ஒன்றுமே இல்லாதவன். ஆனால் ஆண்டவர் ஏதோ பேச வைக்கிறார். அதனால கவனமாக இருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம பெட்டிஷன்ஸ் கொண்டு வந்திருக்கிறோம். பெட்டிஷன்ஸ் கொண்டு வந்தால் ஆண்டவர் நம்ம பெட்டிஷன்ஸ் மட்டும் பார்க்குறவர் கிடையாது, நம்மளையும் அவர் பார்க்குறார். சொல்கிற இங்கே ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, பெட்டிஷன்ஸ் கொடுக்குறாரு. ஆண்டவரே 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 நிற்கிறான், நின்றுட்டு அவன் போயிட்டான். ஆனால் ஆண்டவர் பார்க்குறது யாரை தெரியுமா, லோத்தை பார்க்குறாரு. வசனம் வாசிக்கலாமே, 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 1, 2, 3 வாசிங்க. 19, 1, 2, 3. ஆமென். ஆமென். போதும் போதும் போதும்மா போதும். இங்க 18:1 வாசிங்கன்னா ஆபிரகாம் எங்க நிற்கிறாரு, கூடார வாசலில் உட்கார்ந்துருக்காரு, அப்படிதானே? இங்க 19:1 வாசிக்கும் போது லோத் எங்க நிற்கிறாரு, சோதோமுடைய வாசல்ல உட்கார்ந்துருக்கிறார். அப்போ 2 பேரோட குணம் எப்படி இருக்கு? ஒருவேளை லோத்துக்கிட்ட 50 நீதிமான்கள் இல்லாமல் இருக்கலாம், லோத்துக்கிட்ட 10 நீதிமான்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் லோத் எப்படி இருக்கான் தெரியுமா, இன்னும் அவன் மறக்கல. யாரை மறக்கல? ஆண்டவரை மறக்கல. ஏன்னா அதான் நம்ம நிறைய வருஷம் நம்ம பார்த்துருப்போம், நிறைய நன்மை நம்ம இருக்கும். நம்ம இப்போ ஆண்டுக்குள்ளே இருப்போம், கொஞ்ச நாள் முன்னாடி இல்லை கொஞ்சம் அப்படியே மனம் நம்ம அப்படியே மாறிடும், அப்படி பின்வாங்கி போயிடுவோம். நிறைய பேர் பின்மாற்றத்தில் போயிருக்காங்கல்ல ஆண்டுக்குள்ளே. என்னோட உதாரணம் சொன்னால் எங்கள் அப்பாவே நான் சொல்லுவேன், அவர் நல்ல ஆராதனை வீரர், அபிஷேகம் பெற்றவர், ஞானஸ்தானம் பெற்றவர், எல்லாம் பெற்றவர். ஆனால் இப்போ பின்மாற்றத்தில் அவர் எங்கோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கோவிலில் அவர் உட்காந்துருக்கார். விஷயம் என்னென்னா, ஆவி நம்ம ஒரு சில சபையில் நான் கேட்டிருக்கேன். நான் என்னுடைய சர்ச்சில் நான் உபாசக கூட்டத்தை நடத்தும் போது அதை நான் நிறைய கேள்வி நான் கேட்கும்போது நான் சொன்ன கேள்வி, ஞானஸ்தானம் எடுத்த உடனே பரலோகம் கிடச்சிருமான்னு கேட்டேன். ஆமான்னாங்க. நான் சொன்னேன், ஞானஸ்தானம் எடுத்த பரலோகம் கிடைக்காது, அபிஷேகம் பெற்றால் பரலோகம், இது ரெண்டும் ஒரு குவாலிஃபிகேஷன், அவ்வளோதான். நீ முடிவு பரிந்தும் நிலைச்சிருந்தா தான் பரலோகம் உனக்கு. அப்போது பின்வாங்கி போன நிலைமையில் இருந்தால் பரலோகம் நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது. இங்கே லோத்து பின்வாங்கி போயிருக்கான், ஆபிரகாமோடு இல்லை. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஆண்டவரோட தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் நம்மளுடைய பிரயாணத்தில். ஆண்டவரே நீங்கள் தான் என் கூட இருக்கணும், ஆண்டவரே நீங்கள் தான் என் வாழ்க்கையில், ஆண்டவரே ஆரம்பிக்கிறோம். ஆனால் வழியில் நம்ம ஆண்டரை விட்டுட்டோம், நம்ம போயிட்டோம். ஆபிரகாம் அமளியில் தான் நிற்கிறான், லோத்தான் போயிட்டான். நம்ம தான் வந்துட்டோம். நம்ம பின்வாங்கி வந்தாலும் அந்த ஒரு இடத்துல ஏசப்பா சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் ஆண்டு விரும்புகிறார். இவன் பின்வாங்கி போனாலும் அவன் உட்காந்துருக்க இடத்துக்கு தெரியுமா, வாசலில் உட்காந்துருக்கிறான். எப்படி ஆபிரகாம் உட்காந்து அதே மாதிரி உட்காந்துருக்கான். உட்காந்துட்டு அங்கே யார் வாரா, அழிக்க தானே போனாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்கலாம், போய் அழிச்சிருக்கலாம்ல. ஆனால் நீங்கள் நல்லா யோசிங்க, சோதோம் குமாராவை அழிக்க வந்த தூதர்கள் ஆபிரகாம்கிட்ட போய் நிற்கிறாங்க, எந்த ஒரு இதுவுமே இல்லை. அதே மாதிரி அழிக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. கிளம்புனவங்க இப்போ எங்கே நிற்கிறாங்க, போய் லோத்துட்டு போய். அப்போது ஆண்டவருடைய மனசுலையும் லோத்தை என்ன பண்ணணும் அர்த்தம், காப்பாற்றணும் தான் நினச்சிட்டு இருக்காரு. அப்போ யாராவது ஏதாவது சொல்லுங்க, நான் காப்பாற்றுறேன் அப்படிங்கிறார் ஆண்டவர். ஆபிரகாம்கிட்ட போய் நிற்கிறார். ஆபிரகாம் என்ன பண்ண, ஆண்டவரேன்னு சொல்லி என்னமோ சொல்கிறார். அவன் ஓகேப்பா, நீ ஓகே குட் அப்படின்ட்டு. இப்போ ஆண்டவர் அழிக்க போனவர் அழிக்க போக முன்னாடி அவர் நிற்கிறார். எங்கே நிற்கிறது, வாசலில் நிற்கிறார். எங்கே நிற்கிறார், லோத்தோட வாசலில். அங்கே அவன் சொல்கிறான், ஆண்டவரே என் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்க, தங்குங்க, நான் இன்னைக்கு நைட் இங்கே தூங்குங்க அப்படிங்கிறான். இல்லை நாங்கள் ராத் தங்குவோம்ப்பா, நாங்கள் வீதியில் தான் தங்குவோம் அப்படி அவங்க சொல்கிறாங்க. சொல்லும் போது 3ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். சரிங்களா, மிகவும் என்ன பண்ணுறான், வருந்தி கேட்டுக்கொண்டான். இந்த இதுதான் அவனுக்கு பிடிச்ச, ஆண்டுக்கு பிடிச்சிச்சு. அவன் விடலை, ஆண்டவரே நான் பின்மட்டத்தான் இருக்கிறேன், ஆனால் நீங்கள் எனக்கு திரும்பவும் வேணும், நீங்கள் என் வாழ்க்கையில் திரும்பவும் வேணும், திரும்ப என் வீட்டில் நீங்கள் வரணும், என் உள்ளத்தில் நீங்களே அந்த ஆலயம் இருக்குல்ல, என் ஆலயத்தில் நீங்கள் வரணும் ஆண்டவரே. ஆண்டவரே நான் இப்போ ஒன்றும் இல்லாமல் இருக்கேன், என் வாழ்க்கையில் எல்லாமே இருக்குது, ஆனால் இருந்தாலும் எனக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை, நீங்கள் என் வாழ்க்கைக்கு வரணும் ஆண்டவர். இதுதான் லோத்துடைய அனுபவம். அதை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணார், லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுறார், வெளியில் கொண்டு போய்
காப்பாற்ற ஆண்டவர் நினைக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் அதான் ஆண்டவர் 2 விதமான காரியங்களை ஆண்டவர் பார்க்குறார். ஒன்று நம்மளுடைய பெட்டிஷன்ஸ் பார்த்தாலும் நம்மளுடைய உள்ளம் ஆண்டவரை பார்க்கறான்னு பார்க்குறார். சொல்கிறப்ப இன்னொரு நபர் ஒருத்தர் இருக்கிற அவங்க நம்ம பார்த்துருவோமே. 5 நபர் சீக்கிரமாக நம்ம பார்ப்போம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இன்னொன்று வசனம் வாசிக்கும் எஸ்தர் 4ஆம் அதிகாரம் அதோட 5ஆம் வசனம் வாசிக்கும் போது, எஸ்தர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம் வாசிக்கும் போது, யாரும் வாசிங்களேன். எஸ்தர் கரெக்டாக வாசிக்கிறீங்களா? எஸ்தர் 4:5. ஆத்தாக்கை அழைப்பித்து காரியம் என்ன, அது முகந்தாரம் என்ன என்று என்ன பண்ணுறான் அவன் கேட்குறான். யார்கிட்ட கேட்குறாங்க? மொர்தெக்காய்ட்ட கேட்குறாங்க. இந்த மொர்தெக்காய் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது எங்கே நிற்கிறாரு? ஒளிமுக வாசலில், அரண்மனை வாசலில் போய் உட்காந்துருக்கார். ஏன் உட்காந்துருக்காருங்கிறத கேள்வி தான் இங்கே கேட்குறாங்க. எஸ்தர் போய் அவங்களுடைய பிரதானிகளில் ஒருத்தர், யார் ஆத்தாக் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, போய் கேட்டுவாங்க, அங்கே ஏதோ காரியம் நடக்குது, ஏதோ சம்பவிச்சிருக்கு, போய் கேட்டுவாங்கன்னு அனுப்பியாச்சு. இப்போ இவங்க போயாச்சு. போய் இவர் என்ன பண்ணுறாருன்னா மொர்தெக்காய்ட்ட வரார். இது ஒரு வித்தியாசமான ஒரு அவன் அங்கே சொந்த அண்ணன் தம்பி சொந்த ஜனத்துக்காக என்ன பண்ணான், சொந்த மகனுக்காக அங்கே அவன் திறப்பில் நிற்கிறான். இங்கே இந்த எஸ்தருடைய நிலைமை நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த மொர்தெக்காயோட நிலைமை என்னென்னா, யூதர்கள் என்ன பண்ண போகிறாங்க, அழிக்க போகிறாங்கன்னா ஆமான் என்ன பண்ணிட்டான், வாங்கிட்டான், முத்திரை வாங்கிட்டான், அவன் அனுபவிச்சிட்டான். நான் கண்டிப்பாக என்ன பண்ணி அழிச்சிருவேன், நான் அழிக்க தான் போகிறேங்கிறது என்ன அவனுடைய தீர்மானம் உறுதியாக இருக்குது. இது எஸ்தருக்கு ஏன் தெரியாது? ஏன் தெரியாதுன்னா, அவள் எங்கே இருக்கிறா இப்போது? அரண்மனையில். அரண்மனை எப்படி இருக்கும்? நம்ம இங்கே விடுங்களேன், எஸ்தரை விட்டுருக்கேன், நம்ம எஸ்தரை அங்கே போக சொல்லுங்கள். நம்ம இருக்கிறோம்ல, எத்தனை பேருக்கு அரண்மனைக்குள்ளே போகணுன்னு ஆசை இருக்கும்? அரண்மனையில் சும்மாலாம் கிடையாது, நானும் ஒரு சேரில் உட்காரணும், என் மேலேயும் ஒரு கீடம் இருக்கணும் ஆசை இருக்குல்ல. அப்படி உட்காந்துட்டா நம்மளுக்கு உலகமே மறந்துடும். அதை விட்டுருங்க. நீங்கள் அதை சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் இந்த ஊரில் இருக்கீங்களா? இந்த ஊரில் இருக்கீங்க, ஒரு 2 நாள் லீவுக்கு நீங்கள் கொடைக்கானல் போகிறீங்க, ஊட்டிக்கு போகிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க. போயிட்டீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் மறந்துடுவீங்க. உங்களுக்கு அது புரியுதா? மறந்துடுவோம், வீட்டே மறந்துடுவோம். வீட்டில் அம்மா ஃபோன் பண்ணுவோம், டேய் எடுறா அப்படிம்பாங்க. அம்மா வைம்மா, அப்புறம் பேசுகிறேம்மா, பிஸியாக இருக்கேம்மா, அப்புறம் பேசுகிறேம்மா, வரும்போது ஃபோன் பண்ணுறேம்மா வச்சுருவோம். இங்கே ஏதாவது ஒரு காரியம் இருக்கும், டேய் ஏதாவது சொல்லுடா, இல்லை வைம்மா, ஃபோனை வைம்மா. இது அனுபவம் நமக்கு எல்லாருக்குமே இருக்கும், அப்படி தானே? அங்கேருந்து கிளம்பும்போது சொச்சோ கிளம்புறோமே, திருப்பதி வீட்டுக்குள்ளேயே போனோம், யோசனை வருமா? அதே மாதிரி தான் எஸ்தருக்கு அரண்மனைக்குள்ளே போன உடனே தன்னுடைய ஸ்தானத்தை என்ன பண்ணிட்டான், மறந்துட்டான். அவளுடைய நிலைமை மறந்து போச்சு. அங்கே என்ன சூழ்நிலை இருக்குங்கிறத மறந்தாச்சு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அந்த எஸ்தர் அங்கே உட்காந்துருக்கும் போது மொர்தெக்காய் என்ன பண்ணுறான், ஆள் அனுப்புகிறாங்க. போய் என்ன பண்ண, மொர்தெக்காய் எஸ்தரை போய் பாரு, எஸ்தர்கிட்ட போய் பேசு, எஸ்தர்கிட்ட போய் ஒரு சில காரியங்களை சொல்லு, அவளுக்கு தெரியாத ஒரு சில காரியங்கள் இருக்குது, அதை போய் என்ன பண்ண அறிவிச்சிரு அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஆத்தாக்கிட்ட திரும்பி சொல்லி அனுப்புறான். என்னென்ன சொல்கிறான் அப்படிங்கிறதான் கீழே வாசிங்களேன், 13 வாசிங்க, 13 வாசிங்களேன். அவன் அங்கே சொல்கிறான், இந்த மாதிரி நீ தப்பிச்சிடலான்னு நினைக்கிறியோ, வாசிங்க. ஆமென். இங்க என்ன நடக்குதுன்னா, அங்க அவன் அழகா சொல்றான் பாருங்க, நீ அரண்மனையில் இருக்கிறனால உனக்கு இந்த பிரச்சனை வராதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியோ. ஏன்னா அந்த மொர்தெக்காய் எஸ்தரை ராஜாத்தி மாத்துறதுக்கு முன்பாக உள்ள அனுப்பும் முன்னாடி அவன் சொல்லுவான், நீ உன்னுடைய குலத்தையும் உன் ஜனத்தை என்ன பண்ணக்கூடாது, சொல்லவே கூடாதுன்னு சொல்லியிருப்பான். சொல்லவே கூடாதுன்னு சொல்லியிருப்பான். யாரை கிட்ட என்ன பண்ண சொல்லாதுன்னு சொல்லியிருப்பான். இப்போ இவன் சொல்லாதனால இவளுக்கு பிரச்சனை ஆமான் மூலமாகவும் கிடையாது, ராஜா மூலமாகவும் கிடையாது. இப்படி இருக்கும்போது அந்த மொர்தெக்காய் சொல்லி அனுப்புறான், ஒருவேளை நீ அரண்மனையில் இருக்கிறனால உனக்கு அந்த பிரச்சனை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியோ, நீ தப்பிச்சலாம் நினைக்கிறியோ அப்படின்னு சொன்ன உடனே கீழே வசனம் வாசிங்க, 14 வாசிங்க. நீ இந்த காலத்திலே, இது நான் சொல்ல விரும்புகிறேன், நீ இந்த காலத்திலே நித்திரையாய் இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் வேறொரு இடத்துல இருந்து என்ன ஆகும், சகாயம் வேற இடத்துல இருந்து புறப்படும். அப்போ நித்திரை விட்டு யார் எந்திரிக்கணும்? இப்போ மயக்கத்தில் இருக்கிற எஸ்தர் எழும்பணும். ஏன் எழும்பணும்? தன்னுடைய சொந்த ஜனத்தை மீட்கிறதுக்காக அவள் எழும்பிதான் ஆகணும். அப்போ இல்லை எனக்கு தேவையில்லை, நான் நல்லா தானே இருக்கிறேன், எனக்கு நல்லா தானே இருக்கிறேன். இதே தான் நம்மளோட நிலைமையிலையும் கொஞ்சம் ஆண்டவர். இப்போ நம்ம ஆபிரகாம்கிட்ட எதுவுமே இல்லை, நல்லா யோசிக்கணும். ஆபிரகாம்கிட்ட குழந்தை இருக்குதா? லோத்துட்ட ஆண்டவர் திறப்பில் குழந்தை உண்டா? கிடையாது. ஆனால் தன்னிடத்தில் ஒன்றுமே என்ற ஒரு குறைவு இருக்குது, எனக்கு அந்த நிறைவு கிடைக்கல, ஆசிர்வாதம் கிடைக்கல. அந்த நேரத்தில் நான் யாருக்காக ஜெபம் பண்ணுறேன்? என்னுடைய சகோதரனுக்காக ஜெபம் பண்ணுறேன். அது பெருசு இல்லை.
உங்களுக்கு உயர்வு ஆண்டு கொடுப்பார். அடுத்து ராஜாத்தியான ஒரு உயர்வு நமக்கு ஆண்டு கொடுப்பார். வேலையிலையோ நம்மளுடைய குடும்பத்திலே. நம்ம குடும்பம் 10 வருஷம் முன்னாடி எப்படி இருந்துச்சு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எப்படி இருக்கும்? அப்ப இந்த உயர்வு வந்த உடனே, ஒரு சொகுசு வந்த உடனே நம்ம எப்படி இருக்கிறோம் சொல்றது உங்களுக்கு தெளிவா புரியுதா? ஒரு லெவல் வந்த உடனே ஆண்டவரை நம்ம மறக்கிறோமா? ஆண்டோட ஜனத்துக்காக ஜெபம் பண்றதை மறக்கிறோமா? யோசிக்கணும். எஸ்தருடைய நிலைமை, அவர் பாவம், அவளுக்கு பாவம், அவனுக்கு தெரியாது. ஏன்னா அரண்மனையில் இருக்கிறனால அவளுக்கு ஒரு சில காரியங்களாம் சொல்லப்படாது, அதனால் அவளை நம்ம குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் இங்கே அவளுக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, நீ தப்பிச்சலாம் நினச்சிட்டு இருக்கியோ அப்படிங்கிறாங்க. ஆனால் அங்கே இந்த எஸ்தர் உடனே பண்ணுற காரியத்தை பாருங்களேன், கீழே வாசிங்க. நீ இந்த காலத்தில் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்போம், வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படிக்கு உனக்கு ராஜா மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது எஸ்தர் உடனே பாருங்க, இதுதான் உடனே எழும்புறது, காலத்துக்கு முன் செயல்படுறது இதுதான். அவன் உடனே சொல்றா, அவன் என்ன பண்றா பாருங்க. உடனே எஸ்தர் என்ன பண்றா, மொர்தெக்காய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன். இதுதான் அந்த காலத்திற்கு முன் செயல்படுறது. நான் செத்தாலும் என்ன பண்ணுறேன், நம்மளும் உபவாசத்தில் வந்திருக்கணும்ல, நம்மளாம் சாப்பிட முடியாமல் வந்திருக்கிறோம், சாப்பிட ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கிறோம் இருக்குது. ஆனாலும் ஆண்டவரை நீ பார்க்கணும், ஆண்டோட சமூகத்தில் நம்ம வரணும். நம்ம எத்தனையோ நாள் நம்ம உலகத்துக்காக ஓடிட்டுருக்கோமே, இந்த ஒரு நாள் உபவாசத்தில் வந்திருக்கிறேனே, கண்டிப்பாக ஆண்டவனை ஆசீர்வதிப்பார் வந்திருக்கோம்ல. இங்கே அது எஸ்தர் சொல்லி அனுப்புகிறா, யூதர் எல்லாரையும் 3 நாள் என்ன பண்ணணும், உபவாசம் பண்ண சொல்லும். இப்போது எஸ்தருடைய நிலைமை முடிஞ்சிச்சு. இப்போ மொர்தெக்காயை பாருங்கள், நீங்கள் யோசிங்க. மொர்தெக்காய் ராஜாக்கிட்ட சொல்லியாச்சு, ராஜாவுடைய மனைவியாக இருக்கிற தன்னுடைய ராணிகிட்ட சொல்லியாச்சு. சொன்ன உடனே மொர்தெக்காய் எப்படி இருந்துக்கலாம், நிம்மதியாக இருந்துக்கலாம்ல, அவள் பார்த்துக்குருவா, நிம்மதியாக இருந்துக்கலாம்ல. அந்த மாதிரி நிம்மதியாக மொர்தெக்காய் இல்லை. இதை தான் ஆண்டவர் பார்க்குறாரு. மொர்தெக்காய் ஒருவேளை நம்ம என்ன பண்ணுறோம், வந்திருக்கிறோம், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஃபோனில், பாஸ்டர் இல்லைக்கா ஜெபம் பண்ணிக்கோங்க பாஸ்டர் அப்படிமோ. இதுதான் இங்கே நடக்குது. மொர்தெக்காய் எஸ்தர்ட்ட சொல்லியாச்சு. உடனே பாஸ்டர் என்ன சொல்லுவார், அவர் இந்த கார் ஓட்டிகிட்டு இருந்திருப்பார், ஏதாவது ஒரு விஷயம் போயிட்டு இருப்பா, ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் பாஸ்டர், நம்ம பாஸ்டர் ஆபிரகாம் பாஸ்டர்லாம் நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பேன். ஒரு சில நேரத்துலலாம் நைட்டு 11 மணி நான் டீட்டெயிலாக இருக்கும்போது கூட இருக்கும்போதெல்லாம் பேசிட்டே இருப்பாங்க. யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு யோசிப்பேன். போகும்போது இங்கே புட்டு இருக்கும், பார்த்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. யாராவது ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணுறப்ப ஏதாவது ஜெபக்குறிப்பு வந்துட்டே இருக்கும், அவருக்கு ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ நான் யோசிப்பேன், எப்படி தான் இப்படி ஜெபம் பண்ணாங்கன்னு தெரியல. வண்டி ஓடிட்டு இருப்பார், நான் காரில் அவர் கூட போகும்போது டக்குன்னு அவர் என்ன பண்ணுறாரு, ஜெபம் பண்ணுறாரு. யாராவது ஒருத்தர் பெட்டிஷன் தான் கொடுத்தாங்க, நான் ஜெபம் பண்ணுறாரு. அப்போ விஷயம் என்னென்னா, பெட்டிஷன் கொடுக்குறதுக்கு நம்ம ரெடி, ஜெபம் பண்ணுறதுக்கு பாஸ்டரும் ரெடி, இங்கே பெட்டிஷன் கொடுக்குறதுக்கு மொர்தெக்காய் ரெடி, எஸ்தர் வாங்குறதுக்கும் அவளும் ரெடி. இப்போ எஸ்தர் வாங்கியாச்சுன்னு சொல்லிட்டு மொர்தெக்காய் சும்மா இல்லை, என்ன பண்ணுறான், அவன் சொன்னபடியே உபவாசம் இருக்கிறான். யார், மொர்தெக்காயும் யூதர் எல்லாரும். இதை தான் ஆண்டவர் பார்க்குறார். சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நம்ம பெட்டிஷன் கொடுத்த உடனே பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணிடுவார். இல்லை ஏதாவது உங்களுக்கு இப்போல்லாம் முன்னாடி மாதிரிலாம் கிடையாது, 24/7 உங்களுக்காக ஜெபிக்கலாம் சொல்லிட்டு என்னென்னமோ டிவியில் என்ன பண்ணுறாங்க, நம்மளை 24 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டுருக்காங்க. அந்த பிள்ளைகளெல்லாம் நமக்காக உண்மையாக ஜெபம் பண்ணுறாங்களான்னு தெரில. இல்லை என்ன சொல்லுங்க, டிவியில் ஒரு நம்பர் இருக்கும்ல, நம்ம ஏதாவது ஒரு பெரிய சேனல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உடனே ஒரு நம்பர் இருக்கும், உடனே நம்ம என்ன அந்த நம்பருக்கு டயல் பண்ணி எங்கள் அம்மா இப்போ உயிரோட இருக்கிறாங்கன்னு தெரில, டாக்டர் மருத்துவர் சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அவங்க அந்த பாரத்தோட ஜெபம் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு சரிப்பா நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு மினிட்டமாக ஜெபம் பண்ணிட்டு வச்சிருவாங்க. இப்போ அதையும் தாண்டி நடக்குது தெரியுமா, நம்ம ஜெபக்கு சொல்கிறோம் தெரியுமா, அங்கே ஜபிக்கிறது யார் தெரியுமா, மனுஷங்க கிடையாது, ரோபோட் ஜெபம் பண்ணுது. எப்படி கஸ்டமர் கால் இருக்குல்ல, ஃபோன் பண்ணோன்னா நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் ஏன் இப்பொழுது தற்சமயம் அப்படி சொல்லுது இல்லையா, அந்த மாதிரி ஒரு கஸ்டமர் கேர் ஒரு ரோபோ மூலமாக, ஒரு ஏஐன்னு சொல்கிறாங்க, அந்த மூலமாக என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய ஜெப குறிப்பை அது கேட்டு அது நமக்கு ஜெபம் பண்ணுது. இப்போ நம்ம சொல்லியாச்சு, சொல்லிட்டு நம்மளுடைய வேலை சும்மா இருக்கக்கூடாது, நம்ம என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். இங்கே மொர்தெக்காய் சொல்லிட்டா, மொர்தெக்காய் நினைச்சா நம்ம சொல்லிட்டாச்சுல பார்த்துக்கிறோம். ஆனால் அவள் சொல்லி அனுப்புறா பாருங்க, 3 நாள் அள்ளும் பகலும் என்ன பண்ணக்கூடாது, புசிக்கவும் கூடாது, குடிக்கவும் கூடாது. நீங்கள் நினைக்கிறீங்க பழைய ஏற்பாடு காலத்தில் ஆண்டோடைய பிள்ளைகள் என்ன பண்ணாங்க தெரியுமா, அவங்க மட்டும் உபவாசம் பண்ண மாட்டாங்க, அவங்களோட ஆடு மாடுகள் முக்கம் என்ன பண்ணும், உபவாசம் பண்ணும். யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் நேரம் நம்ம நாய்க்கு நான் ஒரு வீட்டில் ஒரு நான் இருக்கும்போது சின்ன வயசுல இருக்கும்போது நாய் வளர்க்கும் போது எனக்கு அப்போ தெரியல. ஆனால் இப்போ தான் யோசிக்கும் போது எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டோம். 1 மாதம் நாங்கள் எங்கேயோ போயிட்டோம், வீட்டில் வந்து பார்க்கும்போது அது இருந்துச்சு, உயிரோட தான் இருந்துச்சு, பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதோ கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. ஆனால் நம்ம வீட்டில் ஒரு நாய் இருக்குனாலே கொஞ்சம் நேரம் வெளியில் போக முடியாது இல்லை, ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குன்னா வெளியில் போக முடியாது, ஒரு கோழி இருக்குன்னா வளர்க்க முடியும்னா சாயந்தரம் வந்துடணும், அடைக்கு நம்ம காக்கணுமே, உடனே அது பண்ணுறதுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே வைக்கணுமேங்கிற ஒரு மைண்டில் இருக்கும். ஆனால் அந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கும் கூட உபவாசம் பண்ண எஸ்தர் சொல்கிறான். அவள் சொன்ன மாதிரி அவங்க உபவாசம் பண்ணுறாங்க, ஜெயத்தை பெற்றுக்கொண்டாங்க.
காலத்திற்கு முன் செயல்பட்டா. யாரு? எஸ்தர். அடுத்து மூன்றாவது ஒரு நபரை நம்ம பார்க்க போகிறோம். அவங்க யார் அப்படின்னா, வாசிக்கலாமே, ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆதியாகமம் 41:9. போதும் போதும் போதும். இவர் யார்? இப்போ பானபத்திரக்காரர். இவர் என்ன பண்றாரு? இப்போ வரைக்கும் எங்க இருந்தார்? இவர் நித்திரையில் இருந்திருக்காரு. சொல்றது இப்படிதான், நினைவில் இல்லை. யாரை மறந்துட்டாரு? யோசேப்பை மறந்துட்டார். அதுக்கு முந்தின அதிகாரத்தில் கடைசி நீங்கள் வாசிக்கும் போது யோசேப் சொல்லி அனுப்புவான். எத்தனாவது வசனம் அப்படின்னா 40ஆம் அதிகாரம் 14-15 நீங்கள் வாசிக்கும் போது யோசேப் நம்ம கெஞ்சுவான், நீ நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக ராஜா என்ன பண்ணார்? உனிய திரும்ப உன்னோட ஸ்தானத்தில் உட்கார வைப்பார். உட்கார வைக்கும் போது நீ ஜூஸ் கொடுப்ப தெரியுமா? பானபாத்திரம் நேரத்தில் ஜூஸ் கொடுக்குறேன், அதான் வேலை. பட் எப்பப்பெல்லாம் ராஜாவுக்கு வந்து கொஞ்சம் தாக எடுக்குதோ அவர் தண்ணி குடிக்க மாட்டார். நம்மலாம் வீட்டில் என்ன பண்ணுவோம்? தண்ணி குடிப்போம்ல, அந்த தண்ணியில் எவ்வளோ கலங்கள் இருக்குமோ அதை நம்ம காலையில் வச்சு சூடு பண்ணி, ஒரு சிலர் சூடு பண்ணி அதுக்கு ஆற வச்சு நம்ம குடிப்போம். ஆனால் ராஜாக்கள் குடிக்கிறது எதுதான்? சும்மா குடித்தாலே ஜூஸ் தான். ஸோ அந்த ஜூஸ் கொடுக்குறது யாரோட வேலை? அது பானபத்திரங்காரனுடைய வேலை. அவனுடைய பெயர் சொல்லப்படலை, அவனுடைய வேலையை தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பானபத்திரங்காரங்கிறது அவனோட பெயர் கிடையாது, அவன் செய்கிற தொழிலோட பெயர். அப்போ பானபத்திரக்காரன் என்ன பண்ணுறான்னா, அவன் இது வரைக்கும் அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது யோசேப்பு தான் அவனுக்கு தயவு காமிச்சு அவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லி அவன் மீண்டும் அவனோட ஸ்தானத்தில் என்ன பண்ணுவேன், நீ போவன்லாம் சொல்லி அனுப்பினான். சொல்லும் போது இன்னும் சொல்கிறான், நீ அங்கே போகும்போது ஜூஸ் கொடுப்பா, ஜூஸு கொடுக்கும்போது அப்பப்பா என்ன யோசேப்பு என்னை பற்றி கொஞ்சம் சொல்லு, நான் வந்து இங்கே நான் வந்தது தவறு செய்யாமல் வந்திருக்கிறேன், தப்பே நான் செய்யலை, நான் செய்யாமல் வந்திருக்கேன், நான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன், எனக்காக நீ என்ன பண்ண போய் வேண்டுதல் செய்யணும்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான், எப்படியாவது நீ பண்ணுன்னு சொல்லி அனுப்புகிறான். ஆனால் இவனுடைய எண்ணத்தை யார் மறந்துட்டான்? மறந்துட்டான். நான் நினைக்கிறேன் ஆண்டவர் தான் மறக்க பண்ணார். ஏன் தெரியுமா மறக்க பண்ணார்? அதாவது மனுஷனை நம்பி நம்ம ஒரு சில காரியங்கள் நம்ம போவோம்ல, இது வரைக்கும் யோசேப் நம்பினது ஆண்டவரை. ஆனால் கொஞ்சம் சுயத்தில் என்ன பண்ணாருன்னா, சரி ஆண்டவர் நம்பினது ஓகே தான், இவனை கொஞ்சம் இவனுக்குள்ளே போகிறானே, இவன் ராஜாவுக்கு பக்கத்தில் போகிறவனாச்சே, பார்வனு பக்கத்தில் யார் தான் இருப்பா, பானபத்திரக்காரருக்கு பக்கத்து வரைக்கும் போகலாம்ல. ஸோ இவன் சொன்னால் அவர் கேட்பார், ஏன்னா அவன் ஜூஸ் இனிமையாக இருக்கும். ஸோ இதை குடிச்சாருன்னா அவர் அதை சொல்லிக்க என்ன பண்ணுவார், கேட்பாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நமக்கு அப்படி தோணும் இல்லை. ஒரு மனுஷங்க இருக்கிறாங்கன்னா, யாராவது ஒருத்தங்க இப்போ கலெக்டருடைய பிஏ யாராவது இருக்காங்க நமக்கு தெரிஞ்சவங்கன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், சார் கொஞ்சம் சொல்லுங்கள் சார், ப்ளீஸ் சார், என் ஒய்ஃப் இப்படி ஒர்க் பண்ணுறாங்க சார், ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் சார், சார் ப்ளீஸ் நீங்கள் சொல்லுங்கள் சார், இங்கே ரோட்டில் இங்கே ரோடு போடல சார், ரோடு போடணும் சார், அப்படி நிறைய சொல்லுவோம்ல. அவர் என்ன பண்ணுவாங்க, போய் சொல்லுவார், நம்ம நினைச்சு சொல்லுவோம். ஆனால் அவர் நம்மள்ட்ட காசு வாங்கிடுவார், சொல்ல மாட்டார். இங்கே மாதிரி பானபத்திரக்காரன் என்ன பண்ணிட்டான், மறந்தே போயிட்டான், நித்திரையில் போயிட்டான். நித்திரைன்னா அவனுடைய மறதி அவன் நித்திரையாய் அமைஞ்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல அவன் என்ன பண்றான், வசனம் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்குது, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது அப்படிங்க அவன் சொல்றான் பாருங்க. இது வந்து என்னோட குற்றம், நான் மறந்து போனது என்னுடைய குற்றம், இன்னைக்கு தான் எனக்கு நினைவிலேயே வந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணணும்னா, யோசேப்பை பற்றி நான் சொல்லணும். என்ன நினைச்சிங்க, பார்வோன் ஒரு சொப்பனம் பார்க்குறாரு, சொப்பனத்தில் அவருக்கு அர்த்தம் தெரியல, அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு அவனுக்கு தெரியல. அவன் அப்படி நம்ம இன்னும் யோசிக்கிறேன், யாராவது ஒருத்தவங்க நீங்கள் கண்டிப்பாக அந்த அனுபவம் இருக்கும், யாராவது ஒருத்தர்லாம் கிடையாது, கண்டிப்பாக அந்த அனுபவம் எல்லாத்துக்குமே இருக்கும். தூங்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம எந்திரிப்போம்ல, அம்மா கேட்பாங்க, ஏன் எந்திரிச்சா, அம்மா என்னன்னு தெரியலம்மா, ஒரு கருப்பு நாய் என்னை அப்படி விரட்டிட்டு இருக்க மாதிரி பார்த்தேம்மா, என்னென்னு தெரிலம்மா, டக்குன்னு ஒரு உருவம் அப்படி வந்து பார்த்தேம்மா, அப்படி அலறடிச்சு எந்திரிச்சோம்மான்னு எந்திரிப்போம்மா, எந்திரிச்சிருப்போம்மா, எந்திரிக்கலன்னு சொல்லாதீங்க, கண்டிப்பாக எந்திரிச்சிருப்போம். அப்போது கனவு நல்ல கனவாக இருந்துச்சுன்னா எந்திரிக்க மாட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் போட்டுமே, 10 மணி ஆயிரும், அம்மா ஐயம்மா இருமா கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, இருமா இப்போ தான் நான் ஒரு நல்லா இருந்து போயிட்டு இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுமான்னு சொல்லுவோம். அதே கெட்ட கனவுனா உடனே எந்திரிச்சிருவோம்ல. அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, பார்வனுக்கு என்ன இருந்துச்சு, நல்ல கனவு கெட்ட கனவா? கெட்ட கனவு. அவனோட பார்வையில் அது என்ன கெட்ட கனவு, அவனுக்கு என்னென்ன தெரியல. இது என்னடா, இங்கேருந்து ஒரு 7 பசு வருது, இங்கேருந்து ஒரு 7 மெலிஞ்ச பசு வருது, இதுக்கு என்ன அர்த்தம் தெரியல. டக்குன்னு எந்திரிச்சிட்டான், அவன் உட்காந்துட்டான், அவன் அங்கிட்டு அலைஞ்சிருப்பான்னு நினைக்கிறான். அவன் அலைய சும்மா அலைவான், அவன் கூட இருந்தவங்களாம் எழுப்பிட்டு இருப்பான். நான் மட்டுமா எந்திரிச்சு, நீங்கள் எந்திரா எந்திரிச்சு அவங்களாம் அடிச்சா, நீங்களும் நீ நட. அவனுக்கு அப்படி வளர்றான். என்ன செய்யணும் அவனுக்கு? இதை பார்த்தோன்னா தான் யாருக்கு ஞாபகம் வருது, பானபத்திரக்காரனுக்கு யாரோட ஞாபகம் வருது, யோசேப்போட ஞாபகம். ஐயோ நான் மறந்துட்டேனே. அப்புறம் மெதுவாக சொல்கிறான், ராஜாவே, நான் சிறைச்சாலையில் இருக்கும்போது நான் உம்முடைய சமூகத்திலிருந்து நீங்கள் என்னை தப்புன்னு நினச்சிட்டு என்னை தூக்கி போட்டீங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரு பிள்ளையாண்டான் இருந்தான். அவன் எனக்கு என்ன பண்ணான், என்னுடைய கனவுக்கு சொப்பனத்துக்கு அர்த்தத்தை அவன் சொல்லி கொடுத்தான். சொன்னது பிரகாரமே நான் என்ன பண்ணேன், இப்பொழுது அவன் ஜீவனோடு உன் சமூகத்தில் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, இதுதான் முக்கியம். பானபாத்திரக்காரன் நித்திரை விட்டு எழும்பியாச்சு, இது அவனோட கடமை. ஆனால் ஆண்டவர் பார்த்தது யார் தெரியுமா, பார்வனை பார்த்தார் ஆண்டவர். பார்வனை
பார்த்தா நம்ம நித்திரைவிட்டு எழும்பினாலும் ஆண்டவர் நம்மளை இன்னும் உன்னிப்பாக கவனிப்பார். கண்டிப்பாக கவனிப்பார, சும்மாலாம் ஆண்டு விட்டுற மாட்டார். இப்போ நம்ம தம்பி இருக்காப்புலன்னு வைங்களேன், ஒரு சில ஜபக்குறிப்பு உங்கள்கிட்ட இருக்கும், ஆண்டவர் எனக்காக இதெல்லாம் செய்வார். இப்போ நான் இன்றைக்கி ஒரு நாள் நான் சூப்பராக இருக்கேன், ஆண்டோட சித்தம் நான் செய்கிறேன்னு சொன்ன உடனே ஆண்டு செஞ்சிருவாரா? அப்போ செஞ்சிருவாரா? அவர் இன்னும் பார்ப்பார், நாளைக்கு எப்படி இருப்பான் என் மகன், அடுத்த நாள் எப்படி இருப்பான் என் மகன். ஆண்டுக்கு தெரியாமையாக இருக்கும் நம்ம எப்படி இருப்போன்னு தெரியும். ஆனால் இருந்தாலும் நம்மளுடைய மைண்ட் எப்படியெல்லாம் போகுது அப்படின்னு ஆண்டு பார்த்துட்டே இருப்பார். பார்த்துட்டே இருந்து ஒரு நாள் உயர்த்துவார், நிச்சயமாக உயர்த்துவார். நான் இதை சொல்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நான் சொல்கிற ஒரு வார்த்தை, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இருக்கிற வசனங்கள் நிறையா கொடுத்துருப்பாருல்ல. இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக வசனம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இல்லைன்னா பைபிளை வந்து பார்த்துக்கோங்க, பைபிளை எடுத்து வச்சுருப்பீங்க, பார்த்துக்கோங்க. அந்த வசனத்தை நீங்கள் பிடிச்சு என்ன பண்ணணும்? ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபம். என்னுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. நான் வந்து எப்பயுமே நான் சொல்கிறத நடந்தால் மட்டும் தான் சொல்லுவேன், இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். ஏன்னா நமக்கு தெரியாதுல்ல, நடக்கலைன்னா நான் சும்மா சொல்லிட்டு போயிடக்கூடாது. அப்போது உண்மையாக நடந்திருக்கு. அப்போ நீங்கள் என்ன அடிக்கடி ஆண்டவரே நீங்கள் சொல்லிங்க, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்கீங்கப்பா, அபிஷேகம் பண்ணுங்க சொல்லிட்டே இருக்கணும். நான் ஒன்று விலகுவதில் ஒன்று கைவிடுதல்னு சொல்லியிருக்கீங்கப்பா, செய்யுங்கப்பான்னு சொல்லிட்டே இருக்கணும். அப்படி சொல்ல ஆண்டோடைய கரம் நம்ம அப்படியே இருக்கும், கிருபையாக இருக்கும். ஆண்டோடைய இரக்கத்தின் வீட்டில் இரக்கம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இங்கே என்ன பண்ணுறான்னா, யோசேப்பை கூப்பிடுறதுக்கு இந்த பார்வோன் பண்ண காரியத்தை பாருங்களேன். வசனம் வாசிங்க, எடுத்துக்கொள்ளலாம். அவர் என்ன பண்ணுறார்? 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கும் போது 41:14, அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். போதும். தீவிரமாக என்ன பண்ணாங்க? கொண்டு வந்தாங்க. இந்த தீவிரம், நான் ஒன்று சொல்கிறேன், பார்வோன் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய ராஜா. நீங்கள் அந்த எகிப்துக்கு நீங்கள் யாராவது போனீங்க, இல்லை போக வாய்ப்பு இருந்தால் நல்லது. அப்படி இல்லைன்னா யூடியூப்பில் நீங்கள் எகிப்துன்னு அடிச்சிட்டிங்கன்னா, அந்த டூரிசம் பிளேஸ் தானே, அடிச்சிங்கன்னா அங்கே ஃபுல்லாக சிலைகளாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஃபுல்லாக பெரிய கற்களால் என்ன பண்ணியிருப்பாங்க. எகிப்தில் இஸ்ரேல் ஜனங்க இருக்கும்போதே செய்யப்பட்ட சிலைகள் இப்போவும் இருக்குது. அந்த சிலைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எகிப்தை ஆண்ட பார்வோனுடைய முகமாக அங்கே இருக்கும். அவன் என்ன பண்ணாங்கன்னா, பார்வோன் தன்னை மனிதனாக தன்னுடைய ராஜாவாக காமிக்கப்பட்டதே கிடையாது. எல்லா இடத்துலையுமே பார்வோன் தன்னை எப்படி பண்ண, தன்னை ஒரு பெரிய கடவுளை காமிப்பான். நான் தான் கடவுள், என்ன நீங்கள் வணங்குங்க முடியுமா? வணங்கணும், அவன் தான் கடவுள்னு வணங்கியிருக்கணும். 10 வாதைகள் இருக்குல்ல, எகிப்தில் வந்து ஆண்டு 10 வாதைகள் கொடுத்தாரு. இந்த 10 வாதைகளுமே எதுக்கு ஆண்டு கொடுத்தாருன்னா, 10 விதமான தெய்வங்கள் அங்கே இருந்தாங்க, வணங்கிட்டு இருந்தாங்க ஜனங்க. யார்? இஸ்ரேல் ஜனங்களும் சேர்ந்து வணங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதை வந்து அந்த தெய்வத்தோட நாங்கள் யாரும் காமிக்க ஆண்டு என்ன பண்ணார்? 10 வாதைகள் ஆண்டு கொடுத்தார். விஷயம் என்னன்னா, ஆண்டவருடைய ஜனமாக இருக்கிற நமக்கு அங்கே தெரிய வேண்டிய காரியங்கள், பார்வோன் தன்னை எப்படி காமிச்சாலும் தனக்கு ஒரு பெரிய கடவுளை காமிப்பான். நான் தான் கடவுள், எனக்கு அடுத்து ஒன்றும் இல்லை. அந்த கடவுளுக்கு இப்போ என்ன இல்லை? தூக்கம் இல்லை. அதான் விஷயம். அவன் என்ன பண்ண தெரியுமா? பானமத்தன கதை தானே சொன்னான், ஜூஸ் குக்கு இவன் எல்லாம் சொல்லி கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இல்லாமல் டக்குன்னு அவனோட கண் எங்கே போச்சு தெரியுமா? அந்த அடிமையாக இருக்கிற பார்வோன், அந்த யோசேப்பை கூப்பிடணும்னு தோணுச்சு. யாராவது கூப்பிடுவாங்களா? அப்படி நானே பெரிய ஆள், நான் போய் எப்படி அவனை கூப்பிட முடியும்? அவன் யார்? இத்தனைக்கும் அடிமை. யார்? யோசேப்பு. அடிமை தானே யோசேப்பு. அப்போ அடிமையை தன்னோட பக்கத்தில் வந்து எனக்கு உதவி செய்வியான்னு கேட்க முடியுமா? ஆனால் அவன் மனசு போது பாருங்க, அதான் ஆண்டு பார்த்தார். அப்போ நம்மளுடைய மனசு ஆண்டு அற்புதம் செய்யணும்னா நம்ம என்ன பண்ணணும்? தாழ்மையாக இருக்கணும், தாழ்மை வரணும். அப்போ தாழ்மை ஆண்டு என்ன பண்ண கண் நோக்கி பார்க்குறாரு. இந்த இடத்துல பார்வோன் என்ன பண்ணுறான்? யோசேப்பை வர சொல்கிறான். யோசேப்பை என்ன பண்ண, நீ வா, தீவிரமாக வர வந்து என்ன பண்ணுறான்? நிறைய காரியங்கள் அங்கே நடக்குது, அற்புதம் நடக்குதா இல்லையா? நடந்துச்சு. அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல அந்த காலத்திற்கு முன் செயல்பட்டது யாரு? பானபாத்திரக்காரன். சொல்றது புரியுதா? யார் செயல்பட்டா? பானபாத்திரக்காரன். ஆண்டு பார்த்தது யார? பார்வோனை. ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், ஆபிரகாம் காலத்திற்கு முன் செயல்பட்டான், ஆண்டு பார்த்தது லோத்த. செகண்ட் சொன்னேன், எஸ்தர் காலத்திற்கு முன் செயல்பட்டா, ஆண்டு பார்த்தது மொர்தெக்காயையும் யூதர் ஜனங்களையும். மூன்றாவது நான் சொல்றேன், ஆண்டு பார்த்தது யாரு வந்து இந்த காலத்துக்கு செயல்பட்டது? பானபாத்திரக்காரன். ஆண்டு பார்த்தது பார்வோனை. நான்காவது ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் தாமே நன்றோராக. இந்த நேரத்தில் இங்கூட ஒரு வசனம் வாசிக்கலாமே. லூக்கா 18ஆம் அதிகாரம், லூக்கா 18ஆம் அதிகாரம் 35 முதல் 38 வரைக்கும் வாசிங்க. 35 முதல் 38 வரை. போதும். இங்கே ஒரு குருடன் இருக்கான்.
இந்த கூட என்ன பண்ணான்னா வழி அறைய உட்காந்து பிச்சை கேட்டுட்டு இருந்தான். நல்லா யோசிக்கணும். நான் எப்பயுமே சொல்கிறேன், நான் ஒர்ஷிப் டைமில் நான் சொன்னேன், பைபிள் வாசிக்கும் போது சும்மா வாசிச்சுட்டு போயிடக்கூடாது. கொஞ்சம் யோசிக்கணும். நமக்கு ஆண்டவர் 300 கிராம் மூலன்னு ஒன்று கொடுத்துருக்காரு, அப்படி தானே? அப்போ நம்ம யோசிக்கணும். யோசிச்சு என்னவா இருக்கும், எப்படி இருக்கும். வழி இறக்கி உட்காந்துருக்கான்னா கண்டிப்பாக யாரும் போகாத வழியில் உட்காந்துருக்க மாட்டான். கூட்டமாக இருக்கிற வழியில் தான் அங்கே உட்காந்தாதான் அவனுக்கு ஏதாவது பிச்சை கிடைக்கும். கூட்டம் இல்லாத இடத்துல உட்காந்து அவனுக்கு லாபம் இருக்கா? இல்லை. நீங்கள் எங்கேயாவது நீங்கள் போனீங்கன்னா, இந்த கோயில் இடத்துல நீங்கள் போனீங்க, ஏதாவது கோயிலோ இல்லை ஏதாவது ஒரு ஆர்சி சர்ச்சுக்கு நீங்கள் போனீங்கன்னா வெளியில் யார் உட்காந்துருப்பா தெரியுமா? பிச்சைக்காரங்களா உட்காந்துருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? வரிசையாக உட்காந்துருப்பாங்க. ஏன் உட்காந்துருக்காங்க? உள்ளே போனவன் கண்டு வெளியில் வரும்போது நமக்கு ஏதாவது தருவான். கூட்டம் இருக்கிற இடத்துல தான் அவன் உட்காருவான். அப்போ கூட்டம் இருக்கிற இடத்துல யார் உட்காந்துருக்காங்க? இங்கே ஒரு குருடன். அப்போது கூட்டம் இருக்குது, தானே உட்காந்துருக்கிறாரு. உட்காந்துருக்கும் போது அந்த இடத்துல விசேஷமான ஒரு கூட்டம் போகிற சத்தம் கேட்குது. நல்லா யோசிக்கணும். கூட்டம் இருக்குது, ஆனால் கூட்டம் இருந்தாலும் அவனுடைய காதுக்கு விசேஷமான ஒரு சவுண்டு அவனுக்கு கேட்குது. என்ன கேட்குது தெரியுமா? இன்னும் சவுண்ட் அதிகமாக நடக்கிறாங்க, அறக்க பறக்க நடக்கிறாங்க. ஐயோ அவர் வாரார் அப்படி அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. உடனே இந்த குருனுக்கு என்ன நடக்குது? எப்பயும் போகிற வழி தானே, என்ன இன்னைக்கு சவுண்ட் வித்தியாசமாக இருக்குது. உடனே நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒருத்தனை பிடிக்கிறான். என்ன நடக்குதுங்க? நான் நினைக்கிறேன் இவன் கூட கண்ணு தெரியாது, இவன் காலை கூட மிதிச்சுட்டு கூட அந்த ஆளு போயிருக்கலாம். ஒரு இவன் தட்டி விட்டு கூட போயிருக்கலாம். அந்த தட்டி விட்டு போன அப்புறம் என்ன பண்ண பிடிக்கிறான். பிடிச்சி கேட்குறான், என்ன காரியம்னு கேட்குறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நசரேயனாகிய இயேசு என்ன பண்ணுறான் இந்த வழியா வாசிங்க. ம் 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 போதும் 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 போதும். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவ்வளோதான். நான் யோசிக்கிறேன், என்ன தெரியுமா, வசனம் ஒரே வசனத்தில் முடிஞ்சிருச்சு, டக்குன்னு முடிஞ்சிருச்சு. நசரேயனாகிய இயேசு தான் அங்கே போகிறாருன்னு அவங்க சொல்லியாச்சு. ஆனால் அவன் கூப்பிட்டு எப்படி கூப்பிட்டுருக்கணும்? நசரேயனாகிய இயேசுவே எனக்கு இறங்குதானே கூப்பிட்டுருக்கணும். எப்படி கூப்பிடுறான்? எப்படி தெரியும் அவனுக்கு? அப்போ அவனுக்கு யாரோ ஒருத்தங்க ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த நபர் அவனுக்கு என்ன பண்ணி, ஆண்டவர் எப்படிப்பட்டவர், ஆண்டவர் நன்மை செய்கிறவர், ஆண்டவர்கிட்ட போனால் நன்மை நமக்கு கிடைக்கும், நீ ஆண்டவர் உன்னோட வழியில் ஆண்டு வந்தாருன்னா உனக்கு சுகம் கிடைக்கும்லாம் சொல்லியிருப்பாங்களா இருக்கும். ஆண்டவர் வந்து தினம் பண்ண தண்ணி ஊற்றிப்பா, வெறும் தண்ணி தான்ப்பா, ஆனால் டக்குன்னு ஜோம் பண்ணாரு, ரசமாக மாறிடுச்சு சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை அந்த நபர், ஒருவேளை அந்த சொன்ன நபர் ஆண்டோடைய மலை பிரசங்கத்தில் கூட உட்காந்துருக்கலாம். ஏப்பா 5 அப்பம்பா 2 மீன் தான்ப்பா, 5000 பேருக்கு கொடுத்தாருப்பா அவரு, இவ்வளோ இதெல்லாம் சொல்ல அவனுக்கு மனசில் இருந்திருக்கும், அந்த தேவன் எப்படிப்பட்டவர், நம்மளை தேடி வரமாட்டாரா? என்ன தேடியும் நான் என்ன சொல்கிறேன், ஆண்டவர் நம்மளை தேடி வருகிறவர். சொல்கிறேன், அவர் தேடி வர மாட்டார் ஏங்குறான். அந்த ஏக்கத்தில் இருக்கும் போது அங்கே சொல்கிறாங்க, நசரேயனாகிய இயேசு போகிறார் வருகிறார் அப்படிங்கிறாங்க. உடனே அவன் கூப்பிட்றான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு நான் குருடம்பா, என்னால் பார்க்க முடியாது, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, எனக்கு இறங்குங்கிறான். லூக்காவில் நீங்கள் வாசிக்கும் போது மார்க்கில் வாசிக்கும் போது இன்னும் தெளிவாக போட்டிருக்கு. மார்க் 10ஆம் அதிகாரம். அந்த குருடனோட பெயர் என்னென்னா பத்திமேயு. மார்க் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்குது. பத்திமேயு என்கிற அவன், வாசிங்களா, மத்தேயு 10:46. பத்திமேயு என்னும் குருடன் என்ன போட்டிருக்கு 46. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள், அவரும் அவருடைய சிஷ்யர்களும் திரளான ஜனங்களும் எரிகோ விட்டு புறப்படுகிற போது பத்திமேயு என்கிற ஒரு குருடன் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனை எனக்கு கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை என்ன பண்ணுறாங்க, அதட்டுறாங்க. நீ பேசக்கூடாது, பேச வேண்டியது நாங்கள் தான், நீ என்னது உன்னுடைய சரீரத்தில் அவயம் இல்லாதவன், குறைவுள்ளவன், நீ பிச்சைக்காரன், பேசவே கூட. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், இன்னும் அதிகமாக கத்தி கூப்பிட்றான். நான் ஒன்று சொல்கிறேன், அந்த இயேசு அப்படிங்கிற நாமத்தில் அற்புதம் உண்டு. நம்ம ஆராதிக்கல, நம்ம ஆராதிக்கிற தேவனுடைய நாமத்தில் ஒரு அற்புதம். நம்ம எப்பப்பெல்லாம் அந்த வார்த்தையை நம்ம சொல்கிறோமோ அப்பப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு ஜீவன் உண்டு. நம்ம நினைக்கிறோம் நம்ம நிலைமையை யார் பார்ப்பான்னு, பார்க்குற தேவன் யார் தெரியுமா? நம்ம ஆராதிக்கிற தேவன். அந்த இயேசுங்கிற வேர்டை நீங்கள் வீட்டில் இருக்கும்போது, நீங்கள் சமையல் பண்ணும்போது, நீங்கள் தனியாக இருக்கும்போது சொல்லிகிட்டே இருந்து பாருங்கள், அற்புதம் நடந்துகிட்டே இருக்கும். அதாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, துதிக்க நம்ம எவ்வளோ பலிகள் நம்ம உள்ளே இருந்து ஆவிக்குரிய பலி, நம்ம துதி பலிகளை செலுத்திட்டே இருக்கிறோமோ ஆண்டவர் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்பார், அது வச்சுட்டு கொடுத்துட்டே இருப்பார். இந்த நேரத்தில் என்ன பண்ணுறான், கூப்பிட்றான், தாவீதின் குமாரனே அதிகமாக கூப்பிட்றான். அப்படி கூப்பிடும்போது அங்கே என்ன தெரியுமா, ஆண்டவர் நிற்கிறார். இல்லை, நான் சொல்கிறேன், ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார், நிற்பார். அவர் சும்மா கடந்து போயிட முடியாது, அவரால் கடந்து போகவே முடியாது. அவர்
போகிறார், அவர் நிற்கிறார். நின்று கேட்ட ஒரே ஒரு கேள்வி, ஆண்டுக்கு தெரியாமையா இருக்கும்? கேட்குறேன். குருடன் இருக்கிறான், நமக்கே தெரியும், ஓ பாவம் குருடன் போல இருக்குது, சரி பாவம் அப்படி நினைப்போம்ல. அப்போ ஆண்டுக்கு தெரியாமையா இருக்கும் இவன் குருடன்னு தெரியும். ஆனால் அந்த குருடன் பார்த்தோன்னே ஆண்டு நின்று கேட்குறாரு, உனக்கு என்ன வேண்டும், உனக்கு என்ன காரியம், உனக்கு என்ன வேணும்? ஆண்டுகிட்ட ஒருவேளை அவன் பிச்சை வேணும்னு கேட்டிருந்தானா பிச்சையோடு போயிருக்கும். ஆனால் அவன் கேட்டது, ஆண்டவரே எந்த நிலைமை மாறணும், நான் பார்வை அடையணும், நான் இனி குருடனா இருக்கக்கூடாது. அங்கே ஆண்டவர் வான்னு சொன்ன உடனே நம்ம எப்படி போனான்னு நீங்கள் பாருங்கள். அதான் முக்கியமான வசனம். எடுத்து பாசிங்களா, 10ஆம் அதிகாரம் 49 வாசிங்க. திறன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுனிடத்தில், ரொம்ப முக்கியம், அவனுக்கு நம்பிக்கை வந்து ஏசப்பா என்னை கூப்பிட்டாருன்னா அற்புதம் தராமல் எனக்கு விடவே மாட்டார். நம்மளாம் இங்கே ஏசப்பா தான் கூப்பிட்டுருக்கோம்ல, ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஏசப்பா நோக்கி நம்ம வந்திருக்கோம். வீட்டில் நம்ம ஜோம் இருக்கலாம்ல, ஏன் நம்ம வீட்டில் இல்லாமல் நம்ம இங்கே வந்தோம்? ஆண்டுடைய சமூகத்தில் போனால் அவர் என்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டுடைய சமூகத்தில் போனால் எனக்கு ஒரு வார்த்தை அவற்றிருந்து கிடைக்கும். ஆண்டுடைய சமூகத்தில் போனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஜீவன் உண்டாகும். இந்த நம்பிக்கையில் நம்ம வந்திருக்கிறோம். இங்கே அந்த குருடனை பார்த்து ஏசப்பா சொல்கிறார், நீ வான்னு சொன்ன உடனே இவனுக்கு உள்ளத்தில், இனி இந்த பிச்சைக்கார உடை எனக்கு வேண்டாம், இனி குருடனான இந்த உடை எனக்கு வேண்டாம். இனி அவனுக்கு கூப்பிட்டார்ல, கண்டிப்பாக நான் திரும்பி வர எப்படி வருவேன்? பார்வையடைஞ்சானா வருவேன். அந்த விசுவாசம் தூக்கி போடுறான், கழட்டி தூக்கி போட்டுறான். இதே நீங்கள் மார்க்கில், நீங்கள் லுக்கில் வசதி தான் இருக்காது, மார்க்கில் வசதி தான் இருக்கும். உடனே கழட்டி என்ன பண்ணா, தூக்கி எரிஞ்சிடறான். இல்லை திட்டிருப்பாங்க, என்னடா இவன் தூக்கி ஜூஸாராயவன் சொல்லியிருப்பாங்க. அவன் சொல்ல, இல்லை இல்லை, அவர் என்னை கூப்பிட்டாலே வெறுமையை அனுப்பவே நம்ம ஆண்டரை தேடி வந்திருக்கிறோம். உண்மையில சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை ஒருவேளை 300 பேர் 400 பேர் 500 பேர் 1000 பேர் 10,000 பேர் இருக்கிறது பெருசு இல்லை. உபவாச ஜெபத்தில் இருக்கிறவங்க தான் பெருசு. உபவாச ஜெபத்தில் நம்மளை ஒடுக்கி, நம்மளை ஒரு ஆண்டோட சமூகத்தில் உருக்கி நம்ம உட்காந்து ஜெபம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதுதான் ஆண்டவர் பார்க்குறாரு. ஆண்டோடைய சமூகத்தில் வந்த உங்கள் எல்லாரையும் வெறுமையை அனுப்பவே மாட்டார். அங்கே அவன் வாரான், ஆண்டவரேன்னு சொல்லி ஓடி வரும்போது சட்டையெல்லாம் தூக்கி போட்டு மெல்வசத்தை தூக்கி போட்டு ஓடி வாரான். ஆண்டவர் என்னத்தமா சொல்கிறாரு, உன் விசுவாசம், வசனம் வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நிற்கிறாய்? ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை. ஓகே, இதுல வந்தது யாரு? இருந்த படுக்கையில் எந்திரிச்சது யாரு? குருடன். காலத்துக்கு முன் செயல்படுறான். அவனுக்கு தெரியும், இந்த டைமை மிஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு பார்வை கிடைக்கவே கிடைக்காது, இந்த டைம் மிஸ் பண்ணவே கூடாது. இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம், கொஞ்சம் சுருக்கிற மாதிரி இருக்குது, காலை கொஞ்சம் இழுத்துட்டு இருந்துட்டானா முடிஞ்சிச்சு. அவங்க அதட்டுறாங்கல்ல, அதட்டும் போது சும்மா அதட்டி இருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க, அம்மா உட்காரலன்னு அடிச்சிருப்பாங்க. ஆனால் அவனுக்கு தெரியும், இல்லை 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 இல்லை, எனக்கு சுகம் கிடைக்கணும்னா இதுதான் டைம். நான் இந்த டைமில் அவர் போறாருல்ல, இந்த டைமில் எனக்கு கூப்பிட்ட மட்டும் எனக்கு சுகம் கிடைக்கும். நான் அடுத்த கூப்பிடலான்னு போனால் அவர் இருக்க மாட்டார், நான் இருப்பேன். ஒருவேளை இங்கே திரும்பி அதே இடத்துல உட்காந்து பிச்சை கேட்டுட்டு இருப்பேன். ஆனால் அவர் போவாருன்னு தெரியாது. இந்த டைமில் நான் என்ன பண்ணி ஆகணும்? கூப்பிட்டு தான் ஆகணும். காலத்திற்கு முன் செயல்பட்டான். ஆனால் ஆண்டவர் பார்த்தது அவனுக்குள்ள இந்த விசுவாசம். சொல்றது தெளிவாக புரியுதா? இன்னொரு நல்ல ஒரு ஸ்திரீ இருந்தாங்க, 12 வருடமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ. வசனம் எடுத்தவங்க வாசிக்கலாம். அந்த ஸ்திரீ என்ன பண்ணாங்க? லூக்கா 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் வாசிக்கும் போது அவள் என்ன பண்ணாங்கன்னா 12 வருடமாய் பெரும்பாடு என்ன பண்ணாங்க? அது சொல்லப்பட்டிருக்கு, தன் ஆஸ்திகள் எல்லாம் என்ன பண்ணாங்களாம்? வைத்தியருக்கு செலவழித்தவள். அதில் சொல்லப்பட்டிருக்குது, அவங்க தன்னிடத்திலிருந்து சொத்தெல்லாம் விற்று, எனக்கு இருக்க இந்த சுகம், எனக்கு இந்த பலவீனம் எனக்கு மாறணும். லூக்கா 8ஆம் அதிகாரம் 43 வசனம் வாசிக்கும் போது 43ஆம் வசனம் வாசிக்கும் போது அது சொல்லப்பட்டிருக்குது, என் ஆஸ்திகள் சொஸ்தமாக்கப்படாத ஒரு ஸ்திரீ. அப்போ அவங்களுக்கு பெயர் அங்கே இல்லை, ஆனால் அவங்களுக்கு ஒரு பெயர் இருந்துச்சு, பெரும்பாடுள்ள ஸ்திரீ. பெரும்பாடுனா என்ன நமக்கெல்லாம் தெரியும் இல்லை? நமக்கெல்லாம் தெரியும். இன்னொன்று சொல்கிறேன், லேவியராகமத்தில் ஒரு வசனம் இருக்குது. லேவியராகமம் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 15 ஃபுல்லாக வாசித்தாலே அது ஃபுல்லாக அவங்கள பற்றி போட்டிருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பாளையத்துக்குள்ளே இருக்கவே கூடாது. அவங்களாம் யார்? இல்லை, அது மேலே 15ஆம் அதிகாரத்தில் இந்த பெரும்பாடெல்லாம் நமக்கு தெரியும், உதிரி போக்கு இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ இவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உள்ள இருக்கவே. அப்போ இவங்க எப்படி இருக்கணும்? பாளையத்துக்கு புறம்பா தான் உட்காந்துருக்கணும். இப்போ ஆம்பளை பாளையத்துக்கு போனோம்னா அவங்க வரக்கூடாது. பாளையத்துக்கு புறம்பா சொல்கிறத விட வீட்டுக்கு உள்ளே இருந்தாலும் வெளியே வரக்கூடாது, வெளியில் எங்கேயும் போகக்கூடாது. தீட்டுங்கிற ஒரு இது அங்கே இருந்துச்சு. பழைய ஏற்பாடு காலத்தில் ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தாரு? அந்த மோசை மூலமாக சொல்லும் போது இவங்களாம் என்ன பண்ணக்கூடாது? இந்த டைமில் வரக்கூடாது, இந்த டைமில் போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். அதில் 15:28 வாசிக்கும் சொல்லப்பட்டிருக்குது, 7 நாள் வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது? வெளியில் வரக்கூடாது. இதுதான் நியமனம்.
ஆனால் இவங்களுக்கு நைட்டுக்கு பெரும்பாடு நிற்கவே இல்லை. ரொம்ப வேதனை, ரொம்ப வேதனை. இப்போ இவங்க அங்கே வரலாமா வரக்கூடாதா? வரக்கூடாது. சொல்லப்போனால் ஆண்டோட நியாயப்பிரமாணத்தை மீறி போனால் வரவே. ஆனால் அவங்களுக்கு தெரியும் நான் வரக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், ஓகே. ஆனால் இப்போ நான் வரலைன்னா சுகம் கிடைக்கவே கிடைக்காது. ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை உடைக்க தான் ஆண்டு வந்தார். நியாயப்பிரமாணம்லாம் இப்போ இல்லை, நான் தான் நியாயப்பிரமாணம், நான் தான் உனக்கு எல்லாம். ஆண்டவர் இந்த நேரத்தில் நிற்காரு. அவள் அந்த உள்ளத்தை பார்க்குறாரு. அவன் நினச்சிருக்கலாம்ல, இவர்கிட்ட போனால் அற்புதம் நடக்குமா, இவர்கிட்ட போனால் அற்புதம் நடக்குமா, இந்த வைத்தியர் அந்த வைத்தியர் எவ்வளோ வைத்தியர்கிட்ட போயாச்சு. ஆனால் அவளுக்கு தெரியும் இப்போ ஒருத்தர் போகிறாரு இந்த வழியில், அவர்கிட்ட போன அற்புதம். ஆனால் மனுஷங்க என்னை திட்டோம், நான் திட்டு தான், நான் அசுத்தமானவ தான், என் சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லை, நான் விரும்பப்படாத காரியம் தான் எனக்கு என் சரீரத்தில் இருக்குது. ஆனால் இப்போ நான் போகலைன்னா எனக்கு அற்புதம் நடக்காது. அவள் விழித்தெழுறா. கண்டிப்பாக அவளுக்கும் நிறைய அடிகள் துன்பங்கள் வந்துருக்கும். எப்படி வந்திருப்பா, எப்படி வந்திருப்பா? கூட்டம் போயிட்டு இருக்கு. ஆண்டவர் எப்பயுமே போகும்போது தனியாக போக மாட்டார். அவர் எங்கெங்கெல்லாம் போவாரோ பின்னாடி ஒரு கூட்டம் அப்படியே அழ மோதிட்டு போகுது. அங்கே பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே நாங்களாம் நெருக்கி இருக்கும்போது யார் ஆண்டவர் உங்களை தொட்டான்னு கேட்குறீங்களே. அப்போ என்ன, ஆண்டவர் நெருக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ நெருக்கி போய்கிட்டு இருக்கிற ஒரு ஆண்டவரை எப்படி தொட்டுருப்பா? சும்மா நான் சொல்லலாம், எப்பயும் சும்மா வாசிச்சிடக்கூடாது, நின்று வாசிக்கணும். அவள் எப்படி தொட்டப்பா தெரியுமா? கண்டிப்பாக தொடப்போனவா கீழே விழுந்துருப்பா. கீழே விழுந்து எல்லா ரோட்டில் போகிறவங்களுடைய கால் மிதி அவன் மேலே பட்டிருக்கும். கண்டிப்பாக அடி வாங்கி மிதி வாங்கி நொறுக்கி இடிச்சு நுழைஞ்சு போய் தள்ளி விட்டு அதான் அவள் விழுந்து கீழெல்லாம் கண்டிப்பாக இங்கெல்லாம் அடிபட்டிருக்கும். மூக்கு கண்ணு வாயில் அடிபட்டிருக்கும். அடிப்பட்டாலும் பரவாயில்ல, இப்போ நான் அவரை தொடலைன்னா அற்புதம் நடக்காது, நடக்கவே நடக்காது. என் வாழ்க்கையில் இதுதான் சான்ஸ். இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஐயோ காயப்படுதே வேண்டாம், ஐயோ இடிக்கப்படுதே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் இருந்திருப்பேன். ஆனால் என் வாழ்க்கையில் அற்புதம் இல்லை. நான் விடக்கூடாது. ஆண்டவருடைய சப்போஸ் ஆண்டவர் தொடலான்னு பரவாயில்ல, அவர் சரீரத்தின் வஸ்திரத்தின் ஓரம் நீளம் வரைக்கும் ஒரு நீளம் இருக்குதே, அவர் போட்டுக்க ஷால் ஒரு நீளம் இருக்குதே, அந்த ஷாலோட ஒரு ஓரத்தை நான் தொட்டால் போதும், அற்புதம் நடக்கும். அங்கே சொல்லப்பட்டிருக்குது, அவள் ஆண்டவரை தொடலை, வஸ்திரத்தின் ஓரத்தை என்ன பண்ணுறா, ஆண்டவர் நிற்கிறார். எங்கெங்கெல்லாம் நம்ம ஜோமன்ற இடத்துல ஆண்டவர் நிற்கிறாரோ அற்புதம் பண்ணாமல் அவர் போக மாட்டார். சொல்கிறது புரியுதா? அங்கே ஆண்டவர் நிற்கிறார். நின்னோடனே அந்த கூட்டமும் நின்றுச்சு. அவளும் அங்கே அற்புதம் சொல்லப்பட்டிருக்குது. அற்புதம் அவளுக்கு பெரும்பாலும் நின்று போச்சுருக்கு. நின்றுட்டு ஆனால் அவர் எந்திரிச்சு என்ன பண்ணல, எந்திரிக்கிறதுக்கு பயம். ஐயோ ஆண்டவர் நின்ட்டாரே, என்னன்னு தெரியலையே. உடனே ஆண்டவர் கேட்குறாரு, என்னை தொட்டது யார்? பேதுரு கேட்குற, ஆண்டவரே என்ன ஆண்டவரே கேள்வி இது? உண்மை நம்மளாம் அதை கேட்டிருப்போம். இத்தனை பேர் பாருங்கள், கொஞ்சம் கண் வந்து பாருங்கள், எத்தனை பேர் நின்றுட்டு இருக்கோம். நானும் உங்களை இடிச்சுட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் தொட்டது யார் கேட்குறீங்களே? ஆண்டவர் சொல்கிறேன், இல்லை நீங்கள் எல்லாரும் தொடுறதுக்கும் ஒரு ஒரு மனிதன் யாரோ ஒருத்தன் தொடுறதுக்கு வித்தியாசம் என்னால் பார்க்க முடியுது. ஏன்னா என்னிடத்துல வல்லமை புறப்பட்டுச்சு. சொன்ன உடனே அந்த ஸ்திரீ பயந்து என்ன பண்ணா தெரியுமா? எந்திரிச்சு நிற்கிற ஆண்டு திரும்பி பார்க்குறாரு, மகளே என்ன காரியம்? அவெல்லாம் சொல்கிறா, இது திறன்கொள், உன் விசுவாசம் உன்னை நீ நிம்மதியாக என்ன பண்ணு, சமாதானத்தோட வீட்டுக்கு. இதுதான் முக்கியம். அவள் வாரா பார்த்தீங்களா? இதுதான் அவள் அந்த டைமை கடக்காமல், இதுதான் சான்ஸ், இதுதான் எனக்கு அற்புதம் நடக்க வேண்டிய நேரம் இதுதான். அந்த வர்றதை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவன் அங்கீகரிக்கிறாரு. அந்த ஆண்டவர் பார்க்குறது, அவன் அந்த தள்ளு முள்ளுக்கு நடுவில் வந்தா பார்த்தீங்களா, அந்த விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. நம்ம வந்திருக்கிறோம், எல்லாருமே இருக்கிறோம். வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் உள்ளம் எப்படின்னு ஆண்டவர் பார்க்குறாரு. உண்மையாகவே ஏங்கி நிற்கிதா, என் உள்ளத்தை நிரப்புங்கப்பா, எனக்கு நன்மை செய்யுங்கப்பா, நீங்கள் தான்ப்பா எனக்கு எல்லாம்னு சொல்லி ஏங்கி நிற்கிதான்னு ஆண்டவர் பார்க்குறாரு. அந்த ஏங்கி நிற்கிற உள்ளத்தை அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவருடைய ஜீவத்தண்ணீரை கொடுத்து, அவர் சமாதானத்தை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து, திருப்தியாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். யாரெல்லாம், அதாவது சொல்கிறேன்ல, அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வந்தவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் யாரெல்லாம் இயக்கத்தோடு வந்தாங்கன்னு ஆண்டவர் பார்க்குறாரு. அந்த இடத்துல நிறைய கூட்டங்கள் இருந்துச்சு, தொட்டுட்டு இருக்காங்க, இடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குலாம் அற்புதம் வேண்டாம். ஆண்டோடு போனால் எனக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும், ஆண்டோட போனால் ஆண்டு எனக்கு சாப்பாடு தருவார், ஆண்டோட போனால் ஆண்டு ஏதாவது ஒன்று செய்வார், நான் பார்த்து ஜாலியாக இருக்கலாம், அப்படி தான் போனவங்க தான் உண்டு. ஆனால் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி போனவ அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ. இப்போ அவளோட பேர் நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். அவங்க பேர் இல்லையே, பெரும்பாடுள்ள ஸ்திரீன்னு சொல்லி தான் இருக்குது. ஆனால் இப்போ பெரும்பாடு இல்லையே, வேறு ஏதாவது பேர் கொடுத்துருந்தா பேர் சொல்லி அனுப்பியிருக்கலாம், பாவம் இல்லை. அப்போ விஷயம் என்னென்னா, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை மட்டும் பார்க்குறவர் கிடையாது, நம்ம வருவதை மட்டும் பார்க்குறவர் கிடையாது, நம்ம உள்ளத்தையும் அவர் என்ன பண்ணுறாரு, பார்க்குறவரார். கடைசியாக நான் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். கடைசியாக காலத்துக்கு முன் செயல்பட்ட ஒரு மனுஷர் இருந்தான்.
நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மனுஷன் இல்லை, தாவீது இல்லை, தெரிஞ்ச மனுஷன். அவனால தான் இஸ்ரவேல் அப்படிங்கிற கோத்திரம் என்ன ஆகுது, உருவாகுது. அவனால தான் இப்போவும் பரலோகத்தில் 12 தூண்கள்னு இருக்குது. அவனால தான் பரலோகத்தில் ஒரு நல்ல ஒரு இடம் ஆண்டு அவங்களுக்காக தான் ஃபஸ்ட் என்ன பண்ணார், எல்லா நியாயாதிபதியில் அனுப்புகிறாரு, திக்தரிசியில் அனுப்புகிறாரு, ராஜாக்களை அனுப்புகிறாரு, எல்லா வேலையும் செஞ்சு அவனால தான் நடந்துச்சு. அவனுக்காக தான் எல்லாமே ஆண்டவர் பண்ணார். யார் அவர்? யாக்கோப். வாசிக்கலாமா? ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கும் போது, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்குது. சீக்கிரமா. ஆமென். போதும். யாக்கோபு என்ன பண்ணான்னா பின்னும் தனித்திருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தானே? தனித்து என்ன பண்றான், இருக்கிறான். சாரி, ஆதியாகமம் 32:24 கரெக்டு தானே? ஓகே. அப்போ என்ன பண்ணா, பின்னும் தனித்திருக்கிறான். ஏன் தனித்திருக்கிறான்? அவனுக்கு என்ன சூழ்நிலைங்க? அவனுக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு என்ன பிரச்சனைன்னா, அதுக்கு முந்தின அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அவனை நோக்கி யார் வாரா? ஏசா வாரான். வசனம் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்குது. அதில் வந்து பார்க்கும்போது அவன் என்ன பண்ணுறான், 32ஆம் அதிகாரம் 27-28 வசனம் வாசிக்கும் போது, சாரி 27-28 அதை வாசிக்கும் போது சொல்ல, ஏசா என்ன பண்ணுறான், ஓடி வரான். எடுத்துக்கலாமே. 32 சரி 32 இல்லை 31 தான் வரும். அவன் என்ன பண்ணுறான்னா, ஏசா வாராங்கிறது கேள்விப்படுறான். தன் ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, ஏசா வாரான்னு. எத்தனை பேரோட வரான்? 400 பேரோட என்ன பண்ணுறான், வாரான். 400 பேரோட ஏசா வாரான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே இந்த யாக்கோபுக்கு என்ன ஆகுது, பயம். ஐயோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், பயப்படுறான். ஆண்டவரேன்னு சொல்லி இப்போ தான் அவனுக்கு கண்ணு ஆண்டு மேலே விழுகுது. ஆண்டவரே நீங்கள் என்ன பண்ணுங்க, காப்பாற்றுங்கப்பா, இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி என்ன பண்ணுறான். அவன் ஆண்டு தன்னை வந்து ஆண்டுக்கு முன்பாக என்ன பண்ணுறான்னா, ஆண்டு முன்பாக காமிக்கிறான். ஏன் காமிக்கிறான்? அது வரைக்கும் ஆண்டவர் அவனுக்கு கண்ணுக்கு தெரியல. உண்மையை சொல்லப்போனா அதான் இது வரைக்கும் ஆண்டவர் அவனுக்கு. ஏன்னா அவனோட ஆசீர்வாதம் அப்படி. அண்ணனை ஏமாத்தியாச்சு, அப்பாவையும். நான் ஒன்று சொல்கிறேன், ஆபிரகாம் ஏமாத்துக்காரன், அப்படி தானே? அவன் என்ன பண்ண, அவன் நமக்கு கொஞ்சம் நம்ம ஒரு இப்போ இருந்தாருன்னா அவரெல்லாம் பார்க்கணுன்னு தோணுது. எப்படி ஏமாத்திருப்பார்? அது ஒரு வித்தியாசமான ஒரு கலை தான், இல்லை டேலண்ட் தான். மாட்டாமல் தப்பிச்சிட்டாரே. அவருடைய மைண்ட் எல்லாமே கன்னிங்காக இருந்திருக்கு. எப்படா ஒருத்தனை அடித்து வீழ்த்தலாம். அதை அடித்து வீழ்த்துறதை விட அவன் நயவஞ்சமாக சொல்லுவாங்கள்ல, நயவஞ்சம் பண்ணி என்ன பண்ணான், அண்ணனை வீழ்த்திட்டான். அண்ணன் கேட்டது ஒரு கப்பு கூழ். ஆனால் அவன் சொன்னது பாருங்க, பதில பாருங்க, சேஷ்டபுத்திர பகம் கூட நான் தாரேன். ஆனால் அவன் என்னப்பா, சாப்பாடுக்கு பசிக்கு சாப்பாடாம முக்கியம், ஸ்கூலத்தா நீ என்ன வந்துட்டு போன்னு கொடுத்துட்டான். அப்பாவும் என்ன பண்ணிட்டான், ஏமாத்திட்டான். ஆனால் இப்போ அவனுக்கு தெரிஞ்சது ஒன்று, இந்த ஆசீர்வாதம் என்னை என்ன பண்ணாது, நடத்தாது. என்னை யார் ஆசீர்வதிக்கணும், அவர் ஆசீர்வதிச்சாருன்னா ஏசா ஏசாவுடைய யார் வந்தாலும் சரி அவர் என்ன பண்ணுவார், பாதுகாப்பார். இந்த டைமில் அவன் என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, அங்கே யாரும் சொல்லிக் கொடுத்த மாதிரி இல்லைல்ல. நீ போய் அங்கே தனித்திருன்னு சொன்னாங்களா? இல்லை. ஆனால் அவன் பின்னும் தனித்திருக்கிறான். எப்போ தனித்திருக்கான் தெரியுமா? தன்னுடைய மனைவிகளையும் தன் பிள்ளைகளையும் அந்த கரைக்கு அப்புறப்படுத்தி இவன் இங்கே என்ன பண்ணுறான், யாப்போக்குங்கிற நதிக்கண்டையில் தனித்திருக்கிறான். இந்த தனித்திருக்கிற வாழ்க்கை நமக்கு வேணும். இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஆஸ்வதிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குல்ல. நான் உடனே ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேன். நீங்களும் ஆஸ்வதிக்கப்படணும்னு நான் ஆசைப்பட்றேன். நானே ஆசைப்படுறேன்னா உங்களை உண்டாக்கின தேவன் என்ன எப்படி இருப்பார்? நான் உங்கள் பேரெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நானே உங்களை என்ன பண்ணுறேன், நீங்களும் ஆஸ்வாதமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னா உங்கள் பெயரெல்லாம் வலது கையில் உங்கள் கைக்குள்ளே பிடிச்சிச்சிக்க தேவன் என்ன பண்ணுவார், ஆஸ்வதிக்க நினைப்பார்ல. அப்போ ஆஸ்வதிக்கப்படணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா, உங்களை நீங்கள் தனித்திருக்கிற வாழ்க்கைக்குள்ளே வரணும், ஆண்டுக்குள்ளே வரணும். நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே உங்களுடைய குடும்பம், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய வேலை, உங்கள் எல்லாத்தையும் அங்கே படுத்திட்டு நீங்களும் ஆண்டவர் மட்டும் தான் இருக்கணும். இங்கே யாக்கோப் கூட இருந்தது யார், ஆண்டவர். ஆண்டவர் கூட இருந்தது யார், யாக்கோப். 2 பேரும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் போராடுறான். அவன் சொல்கிறான், அந்த தூதன் சொல்கிறாங்க, என்னை நீ போக விடு, விடிய போகுது, நீ போக விடுன்னு சொல்கிறான். ஆனால் அவன் என்ன பண்ண தெரியுமா, விடலை. இல்லை நான் எதுக்கு கூப்பிடுறேன் தெரியுமா, இதுதான் எனக்கு டைம். இந்த டைமை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா நீங்கள் போயிடுவீங்க, நான் அடி வாங்கிடுவேன். நான் போய் அடி வாங்குக்கா போகலை, நீங்கள் வந்துட்டீங்கல்ல, நீங்கள் முன்னாடி நிற்கிறீங்கல்ல, அதெல்லாம் சொல்கிறேன்ல. நம்ம கூப்பிட்டு அவர் நின்றுட்டாருன்னா சும்மா போகவே மாட்டார். அங்கே அவள் கூப்பிட்டா நின்னா, ஆண்டவர் நின்னோன்னு அவனுக்கு தெரியும் நிற்கிறாரு. அவர் கேட்குறாரு. இப்போ ஒரு கேள்வி அங்கேயும் கேட்டாங்களா, குருட்டு ஆண்டு கேட்டார், அற்புதம் நடந்துச்சு. பெருமாள் கேட்டால் அற்புதம் நடந்துச்சு. இங்கே யாக்கோப் ஆண்டு கேட்குறாரு, உனக்கு என்னடா வேணும், விடுறா, என்னைய விட்டுருப்பா, நான் போகணும், விடியுது, நான் போகணும் எவ்வளவோ சொல்கிறார். இல்லை நீர் என்னை ஆஸ்வதித்தால் ஒழிய நான் உண்மை போக விடேன். இந்த வைராக்கியம் உடனே ஆண்டு என்ன பண்ண தெரியுமா, அவர் கேட்ட ஒரு கேள்வி, நீ யாருன்னு கேட்டார். உன் பெயர் என்னன்னு கேட்டார். அதை வாசிங்களேன், நல்லாயிருக்கும்.
ம் 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 போதும் போதும் போதும். அவர் உன் பெயர் என்ன என்று கேட்டார். அதற்கு யாக்கோபு என்ன பண்றான்? யாக்கோபுன்னு சொல்றான். இதே இது இன்னொரு இடத்துல வாசிக்கலாமே. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 27:32 வாசிங்க. ம் 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 ஆக்சுவலாக அவன் பேர் என்ன? யாக்கோப். அப்பாட்ட என்ன சொல்லியிருக்கான்? இதே கேள்விதான் அங்கே ஆண்டவர் கேட்கிறார். ஏன் நம்ம கேட்டாரு? நீ திருந்திருக்கியா? நீ எப்படி இருக்கிற? திரும்ப கேட்குற, உன் பெயர் என்ன? அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் யாக்கோப் ஆண்டவரே, நான் எத்தன்பா, நான் ஏமாத்துக்காரன்பா. அந்த உண்மையான நிலையை என்ன பண்ணுற ஆண்டுகிட்ட சொல்கிறான். அவனுக்கு தெரியும் பொய் சொல்ல அவர்கிட்ட எனக்கு இப்போ ஆசீர்வாதம் வேணும். நான் தகப்பனை ஏமாற்றி நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டேன், அது தகப்பன்ட்டேன். ஆனால் என்னுடைய பரம தகப்பன்ட்ட வாங்கணும், நான் உண்மையை சொல்லி தான் வாங்கி ஆகணும். நான் அவர் சொல்லியிருக்கலாமே, நான் அப்படி நான் இப்படி நான் இப்போ வெறும் கோலும் தையமாக வந்து இப்போ இரு பரிவாரங்கள் இருக்கு, இத்தனை ஆட்கள் இருக்காங்க, நான் பெரிய சீமான் அப்படி சொல்லியிருக்கலாமே. இல்லை, நான் யாக்கோபு ஆண்டவரே, நான் ஒன்றுமே இல்லாதவன், நான் வெறும் என்ன சொல்கிறது, உங்களுடைய சமூகத்தை நிற்கிறதுக்கு நான் தகுதியே இல்லை, நான் இவ்வளோதான் சொன்ன. ஆண்டவர் சொல்கிறாரு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவதாக. அதாவது எந்த இடத்துல ஆண்டவர் நிற்கிறாரோ அந்த இடத்துல யாக்கோபு என்ன பண்ணுறான்? அங்கே நிற்கணுங்கிறது ஆண்டோடைய இது. அவன் விழி திரும்புறான்ல, அந்த காலத்திற்கு முன் செயல்படுறான். ஆனால் ஆண்டவரை பார்க்கறது அவனோட உள்ளம் மாறி இருக்குதா? அவன் உண்மையாக இருக்கிறானா? அவன் இன்னும் தன்னுடைய நிலைமை அவன் சொல்கிறானா? இப்போ நிறைய பேருக்கு அந்த ஒரு நிலைமை உண்டு. நம்ம வந்திருக்கிறோம், நிறைய பேர்ட்டு இங்கே தனித்தனியாக கூப்பிட்டு கேட்டு பாருங்க, அந்த நான் யார் தெரியுமா? அந்த நிலைமை மாறாது. என்னதான் நீங்கள் நல்லா ஜோம் பண்ணாலும் அந்த நிலை இருக்கும்ல. நான் போய் இவர் கை கொடுக்கலாமா? நான் யார் தெரியுமா? என்னுடைய படிப்பு என்ன, என்னுடைய பதவி என்ன, என்னுடைய இது என்ன, நான் என் வீட்டில் இருக்கிற பொருள் என்ன, என் வீட்டில் இருக்கிற மதிப்பு என்னன்னு தெரியுமா? ஒன்றும் இல்லாதவன் இவன்கிட்ட போய் நான் நிற்க முடியுமா? தோணும்ல? தோணவே கூடாது. யாக்கோபு ஆண்டு நிற்கும் போது சொன்ன, ஆண்டவரே நான் யாக்கோபு. இந்த நிலையில வந்தா ஆண்டு ஆசீர்வதிப்பார். ஆண்டு அவனை மட்டும் ஆசீர்வதிக்கல, இஸ்ரவேல்னு பேர் சும்மா வச்சாருன்னு நினைக்காதீங்க, வச்சாரு. அந்த இஸ்ரவேல் இப்போ தேசமா மாறிச்சு. அந்த இஸ்ரவேலுடைய பிள்ளைகள் இப்போ 12 தூண்களா பரலோகத்திலே இருக்கிறாங்க. அவங்கள தான் ஆண்டு கோத்திரமா ஆசீர்வதிச்சார். அவங்களுக்கு தான் ஆண்டு என்ன பண்ணாரு? வரவும் செஞ்சார். அப்போ விஷயம் என்னன்னா, நம்ம எங்க நம்ம நிலையை ஒத்துக்கிட்டு ஆண்டுக்கு முன்பாக, ஆண்டவரே நான் இதுதான் என் நிலை, நான் பொய்யன் தான், நான் ஏமாத்தக்காரன் தான், நான் பாவி தான், எங்கே நம்ம நிற்கிறோமோ அங்கே ஆண்டு ஆஸ்வதிக்கு தன் கையை அவர் விரிச்சு என்ன பண்ணுவார்? நம்ம கையை தலைமையில் வச்சு ஆஸ்வதிப்பார். அங்கே ஆஸ்வதிச்சிட்டார். நான் ஒன்று சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். என்னுடைய மெசேஜ் முடிஞ்சிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் இன்னும் ஏவர நாள் நான் சொல்கிறேன், ஆண்டவர் எந்தெந்த இடத்துலலாம் நின்று உங்களை பார்க்குறாரோ அங்கங்களாம் ஆஸ்வதிப்பார். அவர் நம்மளை பார்க்குற தேவன். ஒரு இடத்துல நம்ம வாசிக்கும் போது சொல்ல முடியும், யோபு ஆண்டு என்ன பண்ணார்? ஆண்டு ஆஸ்வதிச்சார்ல யோபை. என்ன காரணமாக இருக்கும்? இப்போ யோபை சோதனைக்குண்டாக போனதுக்கு யாரோட காரணம்? இப்போ யோபு வந்து நல்லா இருந்தான், சீமானா இருந்தான். 1ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது சீமானா இருந்தான். ஆனால் அதே யோபோட நிலைமை 1ஆம் அதிகாரத்தில் என்ன ஆயிடுச்சு? ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு யார் காரணம்? நீங்கள் கரெக்டு தான் சொல்லுங்க. சாத்தான் காரணம். வேற நான் நிறைய எதிர்பார்க்குறேன், சொல்லுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, 1ஆம் அதிகாரத்தில் வந்து நம்ம எல்லாம் சொல்கிறோம்ல, சாத்தான் தான் காரணம்னு சொல்கிறோம்ல. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு காரணம் யார் தெரியுமா? ஆண்டவர். அவர் அனுமதிக்கிறார். அவர் அனுமதி இல்லாமல் சாத்தான் நம்ம தொட்டுக்கவே முடியாது. அவர் அனுமதிக்கிறார். அவனை தொட்டுக்கோ, ஏன் பிள்ளடா அவன், தொட்டுக்கோ. அவன் என்ன பண்ண? சாத்தான் தொடுறான். தொடும்போதெல்லாம் ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஜீவனை மட்டும் என்ன பண்ணக்கூடாது? நீ தொடவே கூடாது. ஏன் தெரியுமா? ஆண்டவருக்கு ஜீவன் சொன்ன என்ன அர்த்தம்? ஜீவன் என்ன? உயிர் கிடையாது. ஆமாம், உயிர் சொல்லலாம். இது இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன். சாகர நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல அவர் துடிக்கும் தெரியுமா? அவ்வளோதான் இருக்கும். பேச முடியாது, குடிக்க முடியாது, சாப்பிட முடியாது, பார்க்கவும் உங்களால் யார் வந்திருக்கான்னு தெரியவும் இங்கே மட்டும் துடிச்சிட்டு இருக்கும். பார்த்துக்கிங்களா? அந்த நிலை மட்டும் வச்சுக்கோ. மொத்தத்தெல்லாம் தொற்றுன்ட்டார். சாத்தான் என்ன பண்ண தெரியுமா? எல்லாம் தொட்டான். சரீரத்தை தொட்டான், குடும்பத்தை தொட்டான், பிள்ளைகளை தொட்டான், வீட்டை தொட்டான், எல்லாம் தொட்டான். ஆனால் ஜீவன் மட்டும் நம்ம தொடவே. ஆனால் ஆண்டுக்கு மட்டும் தான் தெரியும், அவனை மீண்டும் அவன் ஸ்தானத்தில் ரெட்டிப்பாய் கொண்டு வருவதற்கு ஜீவன் மட்டும் தான் போதும். சொல்றது புரியுதா? நமக்குள்ள அந்த ஜீவன், கொஞ்சம் பலன் தான் சொல்லப்பட்டிருக்கு. உனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தில் நீ உண்மையா இருந்த, இந்த கொஞ்ச பலம் இருக்குதா?
கொஞ்சம் ஜீவன். அந்த நான் சொல்ல விரும்புகிறேன், உங்களை ஆண்டவர் ஆஸ்வதிக்கணும்னா நீங்கள் ஆக ஓகணும் இருக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நெருக்கத்தை தான் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு சின்ன ஜீவன் ஆண்டவர் பார்த்துட்டே இருந்தால் போதும், ஆண்டு அற்புதம் செய்வார். இந்த யோபு அவர் இருந்தார். 1ஆம் அதிகாரத்தில் யார் இருந்தா? ஆண்டவர் இருந்தார், பிசாசு இருந்தான், யோபும் இருந்தான். 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இருந்தார், யோபு இருந்தான், பிசாசும். ஆனால் 42ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இருந்தார், யோபு இருந்தான், பிசாசு காணும். நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், உங்கள் வாழ்க்கையில் 42ஆம் அதிகாரம் ஒரு அதிகாரம் உண்டு, கண்டிப்பாக உண்டு, கண்டிப்பாக உண்டு. யோபுக்கு தெரியாது என் வாழ்க்கையில் ஒரு 42ஆம் அதிகாரம் ஒன்று இருக்குன்னு தெரியாது. அவன் சொல்கிறான், கர்த்தர் கொடுத்த கர்த்தர் எடுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிறான், அவ்வளோதான் அவனுக்கு தெரியும். அவனுக்கு 42ஆம் அதிகாரம் இருக்குன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ விஷயம் என்ன அப்படின்னா, விஷயம் என்னன்னா, ஆண்டவருடைய காரியத்தில் ஆண்டவருக்கு ஆண்டு தான் ஆரம்பமும் தெரியும், முடிவும் தெரியும். நம்மளுடைய ஆண்டவர் ஆரம்பிக்கிற ஆண்டவர் மட்டும் கிடையாது, முடிவையும் நம்ம வாழ்க்கையில் காமிக்கிற தேவன். நமக்கு முடிவு தெரியாது. முடிவு தெரியாமல் இருக்கிறனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்திட்டு இருக்கோம். சின்ன ஒரு தீக்காயம் மட்டும் அஜிஜோ அஜிஜோ அஜிஜோ, அன்னைக்கு வீட்டு ஃபுல்லாக நைட், அன்னைக்கு பகல் ஃபுல்லாக தெரியுமா சுட்டுருச்சு, தெரியுமா சுட்டுருச்சு, தெரியுமா இப்படி ஆயிடுச்சு, தெரியுமா அப்படியே ஆயிடுச்சு, என் வாழ்க்கை இப்படி அப்படியே சொல்லிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா, நமக்கு முடிவு தெரியாது, சாத்தானுக்கும் தெரியாது. நம்மளுடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் அப்படின்னா, நம்ம ஆரம்பிப்போம் அவ்வளோதான். ஆனால் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ஆரம்பித்து முடிச்சிருவார். முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மளை ஆரம்பிக்க வைக்கிற தேவன். ஆரம்பித்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வாழ்க்கையில் அவர் ஆரம்பிக்கிறார். சொல்கிறேன்னே சவுண்ட் ஆகிட்டதுனால கொஞ்சம் இதாகிடுச்சு. சொல்ல விரும்புகிறேன், ஒரு சின்ன காரியத்தை நான் உங்கள் வாழ்க்கையில் புரிகிற மாதிரி சொல்கிறேன். நம்மளுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டார் அப்படின்னா, இப்போ நான் கையில் ஒரு சின்ன ஒரு பேப்பர் வச்சுருக்கேன்னு வைங்களேன். பேப்பர் வச்சு நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பேப்பர் வச்சுட்டு என் கையில் இருக்குது, அதை உங்கள் கையில் நான் காமிக்கிறேன், என்ன இருக்குன்னு காமிக்கிறேன். உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அது யார் கையில் இருக்குது? என் கையில் இருக்குது. இப்போ ஒரு புஸ்தகம் எழுதுகிற ஒருத்தர் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் புஸ்தகத்தில் ஃப்ரெண்டில் ஆத்தர்னு ஒருத்தர் இருப்பார்ல, அந்த புத்தகம் எழுதுகிற ஆதர், நம்ம என்ன தமிழ் என்ன சொல்லுவாங்க, எழுத்தாளர் இருப்பாங்க. அந்த எழுத்தாளர் மட்டும் தான் தெரியும் புஸ்தகம் எப்படிப்பட்ட புஸ்தகம், என்ன புஸ்தகம் தெரியும், அப்படி தானே? அந்த எழுத்தாளர் தாண்டி தான் தெரியுமா? தெரியாது. அந்த புஸ்தகத்தை எழுதினவர் இந்த பதிவக்கம் அந்த பிரிண்டிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எங்கே போவோம், நம்ம கையில் வரும். நம்மளுடைய ஆண்டவர் அப்படி தான். அவர் நம்ம வாழ்க்கையை ஃபுல்லாக ஃபஸ்ட் என்ன பண்ணுறாரு, முடிச்சிட்டார். முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளை அம்மாவோட வயிற்றில் கருவை வச்சிருக்கார். அப்போ நம்ம பயப்படக்கூடாது. யோபுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், பயம் எங்கேயா இருந்துச்சா? அவன் சொன்ன ஒரு இது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவன் சொல்லியிருக்கலாம்ல, சாத்தான் தான் கொடுத்தான், அவன் எடுத்தான் சொல்லலை. அவனுக்கு தெரியும் கொடுத்தது ஆண்டவராக இருக்கட்டும், எடுத்தது யார் தான்? கண்டிப்பாக எடுத்தவர் அவர்னா திரும்பவும் என்ன பண்ண எனக்கு கொடுப்பார். அந்த இதை நான் சொல்கிறேன், என் மீட்பர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். விசுவாச வாழ்க்கையை நீங்கள் பாருங்களேன், இந்த விசுவாச இந்த வார்த்தைலாம் அவ்வளோ அழகாக இருக்கும். 42ஆம் அதிகாரத்தில் ஒரு விஷயம் நடந்துச்சு, அதான் ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல வந்தேன். 42ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாமே, எல்லாருமே சேர்ந்து கூட வாசிக்கலாம். யோபு 42ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 9ஆம் வசனம் வாசிக்கும் போது, அப்பொழுது பில்தாத்தும் நகமத்தியானாகிய சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யாரை பார்த்தாரு? அப்போ ஆண்டவர் அங்க பார்க்கிறாருனாலே அங்க அற்புதம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். நிற்கிறாருனாலே அற்புதம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ இங்க என்ன பண்றார், யோபை பார்த்துட்டார். பார்த்த உடனே தான் நடந்துச்சு. அடுத்த வசனம் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்குது, ஆமென். போதும். முதல் வசனத்தில் ஆண்டு முகத்தை பார்க்குறாரு, 2ஆம் வசனத்தில் ரெட்டிப்பான நன்மை அவனுக்கு என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. நான் ஒன்று சொல்கிறேன், ரொம்ப அன்பாக சொல்கிறேன், தேவனை நோக்கி பார்க்க வர்ற நீங்கள்